ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51 அதிகாரம் 11 Isaiah chapter 51 verse 11. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். அல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்ட அவர்களுடைய தொடர்ந்து அதன் குறைய வாசிங்க. ஏசாயா 51:11. நித்திய மகிழ்ச்சி அவர்களுடைய தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு இந்த 7 மணி நேரம் அருமை சகோதரனோடு இணைந்து எனக்கு என்ன தருவார், என் பகுதிக்கு என்ன தருவார் என்று வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, எவர் லாஸ்டிங் ஜாய் வில் பி அப்பான் யுவர் ஹெட். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். அல்லேலூயா. ஒரு சிலர் இந்த இடத்துல என்னோடு குடும்பமாக சேர்ந்து ஜெபிப்பதற்கு என்னுடைய லைஃப் பார்ட்னர், கர்த்தர் கொடுத்த என்னுடைய மனைவி அல்லது கணவன், என் பிள்ளைகள் சேர்ந்து ஜெபிப்பதில்லை. நாங்கள் தனித்தனியாகத்தான் ஜெபிக்கிறோம், கர்த்தருக்குள் இருக்கிறோம், ஆனால் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கவில்லை என்று இருப்பீர் என்று சொன்னால், இந்த நாளிலிருந்து கர்த்தர் நோவாவின் குடும்பத்தை போல ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு மனதை உங்க வீட்டில் தருவார். இதுவே கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களை கேட்கிறார் என்பதற்கு அடையாளம். அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். அதற்கு ஆதாரமாக இன்னொரு வசனத்தையும் கேட்டேன். எப்பவுமே எலிசா என்றால் ரெட்டிப்பு, 2 மடங்கு பங்கு தான். எப்பொழுதுமே எனக்கு ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்தாருன்னா அதை ஒருவருக்கு சொல்லாமல் என் மனைவிட்டை சொல்லி ஜெபின்னு சொல்லுவேன். அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து என் மகன்கிட்டையும் மருமகள்கிட்டையும் சொல்லுவேன். அவங்களும் அதற்கு ஒப்புணையாக இருக்கிற வசனத்தை, ஏன்னா ஆவியானவர் ஒருவர் தானே, அவங்க சொன்ன பிறகு தான் அந்த காரியத்திலே நாங்கள் இறங்குவோம். அதுபோல் இந்த வசனத்துக்கு கேட்கும்போது திரும்பவும் ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா 35:10. இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஐசியா சாப்டர் 35. அதே வசனம் தான். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்ப ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். பாருங்க, ஒரே ஏசாயா மூலமா 2 இடங்களிலும் ஒரே வசனம், ஒரே கருத்துள்ள வார்த்தை. நித்திய மகிழ்ச்சி அவர்களுடைய தலையின் மேல் இருக்கும். சொல்லுங்க, என்னுடைய தலையின் மேல் இனி நித்திய மகிழ்ச்சி. சும்மா உங்க தலையை நீங்களே தொட்டுக்கங்க. ஆமென். வேற ஒருத்தன் தான் தொடக்கூடாது, இயேசு மட்டும்தான் தொடணும். நீங்க தொட்டுக்கலாம். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஊழியம் செய்வதற்கு பொருளாதாரம் இல்லையே என்கிற ஒரு கவலை, அதை கொஞ்சம் நாசுக்கா அன்பு சகோதரன் வின்ஸ்டன் சொன்னார். 3 சவால்கள் இருக்கிறது. எப்படி சமாளிக்க போகிறோம்? எல்லாருக்கும் அந்த சவால் தான். சின்ன ஊழியக்காரனாக 1988 ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக என்னுடைய கட்டட கான்ட்ராக்ட் கம்பெனி நான் கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு வர வேண்டிய வருமானத்தை கூட பார்க்காமல், த டைமிங் ஆஃப் காட், ஆண்டவருடைய வேலைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய கம்பெனியை மூடிவிட்டேன். அடுத்தடுத்த மாத செலவுகளுக்கு என்ன செய்வது? 1988 யோசிச்சு பாருங்க, என்னுடைய மனைவி நகைகளை விட்டுறோம், நான் சேர்த்து வைத்த இந்த பைக்கு, காரு, வீடு எல்லாத்தையும் விட்டுறோம். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு 3000 ரூபாய் கிடைத்து விட்டால், அப்பா மழையவே தாண்டியாச்சப்பா அப்படி நினைச்சோம். இன்றைக்கு பாருங்க 3 கோடியை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதே இயேசு தான், அதே ஆண்டவர் தான். ஒரு மாதத்துக்கு 3 கோடி வேணுமே, எங்கே போகிறது? ஒரு மாதத்துக்கு 30 லட்சம் வேணுமே, எங்கே போகிறது? அப்போ அவர் சொல்லுவார் ஒரே வார்த்தை, நான் போதுமானவராக இருக்கிறேன். இனி உங்களுடைய தேவை இன்னும் பல கோடி வந்தாலும் அதை கொடுக்கிறது நான் தான். அல்லேலூயா சொல்லுவோமாக. அப்போ இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு
ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உங்களுடைய தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி. அது பொருளாதாரமாக இருக்கலாம், குடும்ப உறவாக இருக்கலாம், அல்லது ஆத்துமாக்கள். அதுதான் மெயின். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். அல்லேலூயா. முதல் நமக்கு பின்னாடி ஆத்துமாக்கள் வரணும். ஆத்துமாக்கள் இல்லை என்றால் கடவுளிடத்தில் பிரச்சனை கிடையாது, நம்மிடத்தில் தான் பிரச்சனை. ஏனென்றால் சகரியா 8:23 வாசித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலே வேதம் சொல்கிறது, அக்காலத்திலே ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு புறஜாதி மனுஷர்களில் 10 பேர், நீங்கள் எங்கே போகிறீர்கள், அங்கே நாங்களும் உங்களோடு கூட வருவோம் என்று சொல்வார்கள். சகரியா 8:23. போதும். அந்நாட்களில், எந்நாட்களில்? அந்நாட்களில். எந்நாட்களில்? மாம்சமான யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கும் போது, ஊழியக்காரர்களாகிய நம்மேல் அனுதினமும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி தங்கி இருக்கும் போது. பழைய ஏற்பாட்டிலே சொல்றான், எப்பா உன் தலையின் மேல் இருக்கிற அபிஷேகம் உன் உடுப்புல இருக்கு, உன் உடுப்புல இருக்கு. உன் உடுப்பை பிடித்து கொண்டு, உன் துப்பட்டாவை பிடித்து கொண்டு, உன் கர்ச்சீப்பை பிடித்து கொண்டு புறஜாதி மனுஷர்கள் 10 பேர், இஸ்ரவேலர்கள் கூட சொல்லலை. இன்றைக்கு எல்லாரும் ஜெபிக்கிறதுலாம் என்ன, எப்படி? நான் ஒவ்வொரு சபைக்கும் போகும்போது கேட்பேன். கன்வென்ஷன் கூட்டம் 3 நாள் கேட்டுருவேன். அது சிஎஸ்ஐ சபையாக இருந்தாலும் சரி, பெந்தேகோஸ்தே சபையாக இருந்தாலும் சரி. கடந்த 3 வருஷத்துக்குள்ள எவ்வளோ பேர் உங்களுடைய ஆலயத்துக்கு புதிதாக வந்து மனம் திரும்பி இருக்கிறார்கள், எவ்வளோ பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறீர்கள்? அவர்கள் சொல்வார்கள், இருக்கிறவட வச்சு மேய்க்கிறதே கஷ்டமாக இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு இழுக்கிறான், இதில் நாங்கள் கன்வென்ஷன் கூட்டம் நடத்துகிறதே பெருசு, வந்த மாதிரி 2 வெளிப்பாடை சொல்லிட்டு போங்கயா, இது என்னையா கேள்வி? அப்போ நான் சொல்லுவேன், நீ உயிரோடு இருந்து செத்த சபை, நீ உயிரோடு இருந்தும் செத்த சபை. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு என்ன பிடிக்காது, கிறிஸ்தவ ஊழியக்காரர்களுக்கு என்னை பிடிக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னை பிடிக்கும். அவருக்கு, அவர்னா எனக்கு உயிர். அல்லேலூயா. ஆனால் நான் கேட்பேன் ஒரு நேரம், ஆண்டவரே என்னை மேலே நீங்கள் பாசமாக இருக்கிறீங்களா? பேதுரு கேட்டான்ல, அன்பாக இருக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் சொல்வார், நான் உன்னிடத்துல அன்பாக இருக்கிறதுனால தான் உன்னை தேடி தேடி பாரு. எவ்வளவு கரடு முரடான மக்கள், சாராயத்துக்கும் கஞ்சாவுக்கும் அருவாளுக்கும் அடிமையானவையெல்லாம் வந்து ஐயா அப்படின்னு உங்ககிட்ட முட்டி போடுறானே, உன் திறமை இல்லையா இது? அப்போ நான் சொல்வேன், தேங்க்யூ லார்ட், என் மேலே அன்பாக இருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவன் மாறை ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இனி வருகிற காலங்கள்லாம் எழுப்புதல் வரணுமா? தயவு செய்து இந்த வேன் எடுத்துக்கிட்டு, தயவு செய்து கைப்புறுதிகளை தூக்கிக்கிட்டு போகாதீங்க. உங்கள் சோப்பு நல்ல சோப்பு, நல்ல சோப்புன்னு விற்க போகாதீங்க. அது ஒரு காலம் இருந்தது, போனோம், விதைச்சோம். இப்போ இருக்கிற காலம் அறுக்கிற காலம், அறுவடையின் காலம். அதுவும் வேதம் சொல்கிறது, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். ஊருக்கு அரசியல் கட்சிகள் பணங்களை கொடுத்து ஊருக்குள்ள எவனையும் விட்டுறாத என்று சிலரை சம்பளம் கொடுத்து வச்சிருக்கான். நம்ம சம்பளமே இல்லாத ஊழியக்காரங்க போய் எதுக்கு திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கணும்? ஸ்பெசிஃபிக்காக சொல்வார், இந்த ஊருக்கு போ அப்படின்வாரு. அன்னைக்கு நீங்க கிளம்பி போய் பாருங்க, ஒரு பயலும் ஒரு நாய் கூட உங்களுக்கு விரோதமாக கத்தாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதம் அஜெண்டா, இந்த மாதம் திட்டம் தீட்டிட்டோம். எப்போ எது வரைக்கும் திட்டம் தீட்டிருக்கோம்? 2030 வரைக்கும் திட்டம் தீட்டிட்டோம். அதை நாங்கள் நடத்தி ஆகணும். மனுஷிக பிடிவாதம். அப்போ உங்களுக்கு அறியாமலே நீங்கள் சொல்கிறீங்க 2030 வரைக்கும் இயேசுநாதர் வரமாட்டார். என்ன திட்டம் போட்டிருக்கீங்கள? திட்டம் போட்டீங்களே, இயேசுநாதரே நாங்கள் திட்டம் போட்டுட்டோம், நாங்கள் திட்டம் போட்டுட்டோம், அதனால நீங்கள் வந்துடாதீங்க. மறைமுகமாக அதுதான் நடக்குது. அதனால தான் போகிற இடங்களை திட்டு வசவு. ஆண்டவர் சொல்லி பல மணி நேரம் காத்திருந்த ஆண்டவர் சொல்லி, அது ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார் என்று கன்ஃபார்ம் பண்ணி அந்த ஊருக்குள்ளே போவோம் பாருங்க, ஒரு பயலும் நிற்க மாட்டான். எது
நம்மளை பார்த்தாலே தெரிச்சு ஓடி போயிடுவான். அல்லேலூயா. நம்ம போய் அங்கே தைரியமாக இடத்த வாங்குவோம், சர்ச்சை கட்டுவோம். இப்படித்தான் எங்கள் ஊழியம் நடக்குது. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஊருக்குள் நுழைய முடியாமல் இருக்கிறீர்களோ ஜெபித்து கொண்டே இருங்கள், ஜெபித்து கொண்டே இருங்கள். நம்முடைய ஆண்டவருக்கு உங்களை விட ஆத்துமாக்கள் மேல் அக்கறை இருக்கிறது. அவர் சொல்லுவார், இந்த ஊருக்கு போ, இந்த ஊர்லேருந்து ஒரு ஆளை அனுப்புவேன், உடனே போங்க. நம்ம ரத்த சாட்சியாக மறிக்கிறதுக்கு கூட ஆயத்தம், ஆனால் வழியை போய் உட்காந்து அடி வாங்கிறதுக்கு ஆயத்தம் கிடையாது. அதுக்கு மேலே எனக்கு தெம்பு இருக்கியா, நான் வழியை போய் அடி வாங்கிக்கிறேன்னா போங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. ஒரு ஊரில் அதுதான் நடந்தது. அவருடைய முகத்தில் ஆசிட் அடித்து விட்டார்கள். மூத்த ஒரு ஊழியக்காரன் அதை வச்சே படம் போட்டுக்கிட்டே இருப்பார். நான் அப்படி சுவிசேஷ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என் மூஞ்சில் ஆசிட் அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். என்ன அந்த வருஷம் கன்வென்ஷனுக்கு கூப்பிட்டுட்டாரு, அதே புராணத்தை பாடிக்கிட்டு இருக்கிறாரு. வீட்டுக்கு வந்தோம், ஆண்டவர் சொன்னார், கேளு அவன்கிட்ட, நான் 2 முறை வேண்டாம்னு சொன்னேன் கேட்டானா, 3வது முறை தூதர்களை அனுப்பி வேண்டான்னு சொன்னேன் கேட்டானா, பிடிவாதத்துக்கு ரோட்டை மறிச்சுக்கு நின்னான். ஒருத்தர் வந்து ஆசிட் முட்டையை அடித்து ஊற்றுனான். நான் என் பிள்ளைகளை காயப்படுத்துவேனா? நீங்கள் எல்லாரும் காயப்படக்கூடாது என்பதற்கு தான் நான் காயப்பட்டு சுமந்து தீர்த்தேன். இப்போ நான் கேட்டானே, கர்த்தருக்காக அடிபட்டதை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணாதீங்க. இயேசு சொல்கிறாரு, 2 முறை உங்களை அந்த ஊருக்கு போகக்கூடாதுன்னு சொன்னார்ல, ரோட்டை மறித்து மேடை போடக்கூடாதுன்னு சொன்னார்ல. இல்லை, நாம் போட்டே ஆகணும் என் ஆண்டவருக்காக. சரி, அடுத்து வந்து போலீஸ்காரன் சொன்னான்ல, நீ கூட்டம் நடத்தும் போது வந்து உன்னை தடுத்தான்ல, வேண்டாம் இருங்க, இப்போ ஒரு ஊர்வலம் போகுது, அந்த ஊர்வலம் போன பிறகு நீங்கள் உங்கள் கூட்டத்தை வைங்கன்னு சொன்னான்ல, கர்த்தர் தேவதூதனை வச்சு அனுப்புனார்ல, ஏன் நிற்கலை? பலர் இப்படித்தான். நான் ஆண்டவருக்காக அடிபட்டுட்டேன். நான் ஆண்டவர் சொல்லி அடிபடும் போது ரத்த சாட்சியாக மறிச்சா கூட கவலை இல்லை. ஆண்டவர் வேண்டான்னு சொல்லும்போது அங்கே போய் அடிபட்டு அதை நான் கர்த்தருக்காக அடிபட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லையும் போட்டு துட்டு சம்பாதிக்க நம்ம வரல. கர்த்தரே உங்களுக்கு விரோதியாக மாறிவிடுவார். ஏசாயா 63:10 அதைத்தான் சொல்லுகிறது. அவர்கள் என்னுடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள், ஆகையால் அவரே அவர்களுக்கு சத்துருவாக மாறினார். ஆண்டவரே சத்துருவாக மாறும் பொழுது நம்முடைய ஊழியக்காரர்களும் கிறிஸ்தவர்களும் ஒரு பேர் வச்சிடும், சாத்தான் சோதிக்கிறான், பிசாசு சோதிக்கிறான். அப்பா, முதலாவது இந்த 7 மணி நேரம் ஜெபத்துக்கு வந்திருக்கிற தேவ மனிதர்களே, முதலாவது பரிசுத்த ஆவியானவரை விசனப்படுத்தி அதன் மூலமாய் சங்கடம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இல்லை என்றால் அவர் சொல்லி பாட அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அவர் சொல்லி நீங்கள் பாட அனுபவிக்கும் போது உங்களை கல்லால் அடித்து செத்து விட்டான் என்று விட்டு போனாலும் திரும்ப உங்களுக்குள்ள ஜீவன் வரும், அதே ஊருக்கு திரும்ப போவீர்கள். ஆனால் நீங்கள் வைராக்கியமா அந்த ஊழியக்காரனை விட நான் பெரிய ஊழியக்காரன்னு காட்டிடணும், இந்த ஊழியத்தை விட என் ஊழியம் பெரிய ஊழியம்னு காட்டிடணும்னு நினைச்சு செஞ்சீங்கன்னா ஒரு நாள் எழுப்புதல் வராது. எழுப்புதலுக்கு தடை நாம தான். எனவே தயவு செய்து கர்த்தர் சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே கச்சைகளுக்கும் உருமால்களுக்கும் பதில் கொடுத்து 10 பேர் உன் பின்னாடி வருவாங்கன்னு சொன்னா, மேல் வீட்டு அறையில வெடித்து சிதறின யுனாமிஸ், வெடித்து சிதறின தேவ ஆவியானவர் வரும் பொழுது எத்தனை பேர் உன்னோடு கூட வருவார்கள்? ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ தேவ மனிதன், நீ எங்கே போகிறாய் அங்கே நானும் வருவோம். எனவே இன்று நாளிலிருந்து நீங்கள் ஆலயத்தை கட்டப் போகிறீர்கள். எவன் நுழைய முடியலன்னு சொன்னா அந்த ஊருக்குள்ள நீங்க நுழைய போறீங்க. ஆண்டவரே சொன்னா மட்டும் அதை செய்யுங்க. சும்மா மீதியான நேரமெல்லாம் வீட்டில் உட்காந்தா மனைவி திட்டுறாள, பிள்ளைகள் திட்டுறாங்கள அப்படின்னு சொல்லி ஊழியத்துக்கு போகாதீங்க. உங்களுடைய அபிஷேகத்தை வீணா தெருவில் கொட்டாதீங்க. பன்றிகளுக்கு முன்பு முத்துக்களை விதைக்காதீங்க. பன்றி என்ன செய்யும்? முத்தோட அருமை தெரியுமா?
அதை நசுக்கி போட்டு விட்டு உங்களையும் பீறுவதற்கு வரும். எனவே இந்த நாளிலிருந்து உங்கள் தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த நித்திய மகிழ்ச்சி நம்ம தலை மேல என்னைக்கும் இருக்கணும். எடுத்துக்கொள்ற பாடு வரைக்கும் இருக்கணும். எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பும் நம்முடைய பேர் இருக்கணும். இந்த ஜான் பிரசங்கியார் வீடு அப்படித்தானே? ஆமென். ஜான் பிரசங்கியார் இருக்காரா? இப்ப எங்க இருக்காரு? கர்த்தர்ட்ட இருக்கிறாரு. ஆனா அவருடைய பேர் இருக்கலாம். ஹல்லேலூயா. அதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் அவர் எவ்வளவு தூரம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தார் என்று. அப்ப இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இந்த நித்திய மகிழ்ச்சி குடும்பத்தில், ஊழியத்தில், பொருளாதாரத்தில், ஆத்மாவில், வாட் எவர் இட் மே பி, என்னென்ன துறையில் உங்கள் பிள்ளைகளுக்கு வேணுமோ அதை நீர் கொடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ ஆண்டவர் சொன்னார், அவங்க தலையை டெய்லி என்கிட்ட கொடுக்க சொல்லு அப்படின்னாரு. என்கிட்ட ஆண்டவர் கொஞ்சம் பட்டி காட்டுதுன்னா நான் ஒரு பட்டி காட்டான் சும்மா அப்படி கோட்டுக்கிட்ட போட்டுக்கிட்டு அப்படி ஒரு இதில் போய்கிட்டு இருக்கிறோம். பட்டி காட்டுத்தனமாக தான் என்கிட்ட பேசுவார். ஒருத்தரும் நேரத்தை கொடுக்குறானே தவிர தலையை கொடுக்க மாட்டேங்கிறாயா அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன ஆண்டவரே செய்கிறது? எங்களுடைய பிரச்சனைகள் முழங்கால் போட்டால் எங்களுக்கு முன்னாடி இந்த மாச தேவை தான் வந்து நிற்கிது. அடுத்து பிள்ளைகள் தேவை தான் வந்து நிற்கிது. கட்ட வேண்டிய பில்லு தான் நிற்கிது. அதுக்கு தான் உங்களை சொல்றேன், உன் தலையை பூரா என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னாரு. எப்படி தலையை அவர்கிட்ட கொடுக்கறது? இதனுடைய அர்த்தம் என்ன என்று வசனம் கேட்டேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், எசேக்கியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Turn your Bible to Ezekiel chapter 8 verse 3. வசனம் என்ன சொல்கிறது? கைபோல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலை மயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவிலே கொண்டு போய் தேவ தரிசனத்தில் என்னை எருசலேமுக்கு கொண்டு போனார். அந்த வார்த்தையை எல்லாம் திரும்ப வாசிப்போமா? கைபோல் தோன்றினதை வாசிங்க. எடுத்து நீட்டி என் தலை மயிரை பிடித்து தூக்கிட்டார். எங்க தூக்கிட்டாரு? மண்ணுக்கும் வானத்துக்கும் நடுவில். எசேக்கியேல் 8:3. என் அன்புக்குரியவர்களே, முழு நேர ஊழியக்காரர்களாய், எழுப்புதல் வர வேண்டும் என்று நினைக்கிறவர்களாய் இருக்கிற நீங்கள் 7 மணி நேரம் ஜெபிக்கிறீர்கள். பெரிய காரியம், யாராலும் இருக்க முடியாது. அவ்வளவு பெரிய பணியை செய்கிற நீங்க முதலாவது உங்கள் தலைக்குள்ளே இயேசுவை, அவருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்களா? எசேக்கியேல் ஒரு கண்ணீரின் தீர்க்கதரிசி. எசேக்கியேலின் புஸ்தகத்தை வாசித்தால் பாஸ்போர்ட், விசா, விமான டிக்கெட் இல்லாமல் எங்கு வேணுமானாலும் போய்விட்டு வந்து விடுவார். எலியா இங்கிருந்து அங்கே ஆவிக்குள் ஆனான், அங்கே ஆவிக்குள் ஆனான் என்று சொல்லுவோம். இவன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் 2 முறை, புதிய ஏற்பாட்டில் 2 முறை இயேசு கிறிஸ்து தன்னை பிடித்து ராஜாவாக மாற்றுவதற்கும் தன்னை கல்லெறிந்து கொல்லுவதற்கு வரும் பொழுது அவர்களுக்கு முன்பதாக அப்படியே மறுரூபமானார். அப்படின்னா அப்படியே காத்தா மறைஞ்சிட்டார். நமக்கு அந்த கொடுப்பனை இல்லை. ஏனென்றால் நாம் நம்முடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் தேவ கிருபையினால் பிறந்திருக்கிறோம். அவர் தாய்க்கு மட்டுமே பிறந்தவர். அதனால்தான் யோசேப்பின் ரத்தம் அவருக்குள் ஓடவில்லை. பிதாவாகிய தேவனுடைய சிந்தனை அவருக்கு எப்பொழுதுமே இருந்தது. அல்லேலூயா. இப்போ முதலாவது நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய தலையை டெய்லி ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவரே, என்னை முழுவதும் நிரப்பும், என்னை நீ முழுவதும் ஆட்கொள்ளும். எனக்குள்ளே உள்ளே ஒரு மனுஷன் இருந்து பேசிக்கொண்டே இருக்கிறான். உள்ளே என்னுடைய அனுபவம் பேசிக்கொண்டே இருக்கிறது. என்னுடைய பதஷ்டங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறது.
நான் எப்பொழுதுமே உம்முடைய உன்னதமான பரவச நிலையை அடைய வேண்டும். இன்றைக்கு அநேக 100% ஊழியக்காரர்களுக்குள் இந்த அனுபவம் இல்லை. ஆத்திரம், தோத்திரம், ஆமேன், நான் முன்னாடியே போகிறேன், நீர் பின்னாடியே வாரு. இவர் பெரிய கலெக்டர், இயேசு பின்னாடியே இவங்களுக்கு பின்னாடி ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு வரணும். ஐயா, அவர் என்னைக்குமே அவர் தாயா மாஸ்டர், என்னைக்குமே அவர் தாயா எஜமான. புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறேன், நான் அப்ரோஜனமுள்ள ஊழியக்காரன், என்னுடைய கடமையை செய்தேன், அவ்வளவுதான். அதுக்கு தானே அழைக்கப்பட்டோம். சரி, ஊழியத்துக்கு வான்னு உங்களை அடிச்சு நொறுக்குனார்ல, எல்லா பக்கமும் கட்டம் கட்டி ஒரு முட்டு சந்துக்குள்ள வச்சார்ல, எந்த பக்கம் தப்பிக்க முடியாதபடிக்கு வச்சார்ல. அன்னைக்கு ஏதாவது டீல் பேசுனீங்களா? எனக்கு மாதம் இவ்வளோ கொடுத்தா தான் தருவேன், என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா தான் வருவேன், எனக்கு இதை செஞ்சு கொடுத்தா தான் ஊழியத்துக்கு வருவேன்னு சொன்னீங்களா? அன்னைக்கு பயந்து நடுங்கி ஒப்பு கொடுத்தீங்களே. அன்னைக்கு அதிகாலையில் 6ஆம் மணி நேரத்தில் உங்களை வேலைக்கு கூப்பிடும்போது ஒரு பணத்துக்கு சம்மதிச்சிங்களே. இன்னைக்கு 11ஆம் மணி நேரத்தில் வந்தவனுக்கு 1 மணி நேரம் யூடியூப்ல 1 லட்சம் லைக் கிடைச்சவனு எனக்கு தர மாட்டேங்கிறீர், நீ ஏன் கேட்குறா? அதான் நம்ம நம்முடைய தலைக்குள் தோன்றுகிற எண்ணங்களுக்குள்ளே, தரிசனங்களுக்குள்ளே முழுமையுமாய் கர்த்தருக்கு இடம் கொடுக்கவில்லை. இதே போலதான் உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளும். இந்த வாரம் எலிசான்பு பேசினார், இந்த மாசம், அடுத்த மாசம் கணவனுக்கு வேற ஒருத்தர் கூப்பிடுவேன், அடுத்த மாசத்துக்கு கூப்பிடுவேன். அவர் எப்படிப்பட்ட வருவேன்? இப்படித்தான் போறாங்க. யாரை கூப்பிட்டா எங்க சபைக்கு ஆசீர்வாதம், யாரை கூப்பிட்டா எங்க ஊருக்கு ஆசீர்வாதம் யாராவது கேட்டிருக்கோமா? இல்லை. அப்போ கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு வருகிறவர்களில் யார் உண்மையா எனக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர் தலைமுடியை நான் பிடிப்பேன், அவர்களை தூக்குவேன், அவர்களை நான் தேவ தரிசனங்களால் நிரப்புவேன். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை ஜனங்கள் கூட்டம் கூட்டமா வரப்போகிற நாட்களுக்குள்ள வந்துட்டோம். நீங்க வானானாலும் ஜனங்கள் இனி கூட்டம் கூட்டமா வருவாங்க. அப்படிப்பட்ட நாட்கள் வெகு சொற்பமா பக்கத்தில் இருக்கு. அப்போ நீங்க தேவ தரிசனத்தோடு இயங்காவிட்டால் உங்களால் எந்த ஒரு விடைக்கும், உங்களுடைய கேள்விகளுக்கு விட கிடைக்கவே கிடைக்காது. தலை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. தலை இல்லைன்னா நம்மளை வெறும் முண்டம் அப்படி சொல்லுவாங்க. அது வெறும் சடலம். கை காலு நல்லா இருக்கு, ஆனா சில பிள்ளைகளுக்கு யோசித்து யூகித்து சில காரியம் செய்ய முடியாது. அந்த பிள்ளைகளுக்கு என்ன அர்த்தம்? அந்த மூளை என்கிற சதை இருக்கிறது, ஆனால் அதுக்குள்ளே உயிர்னாலும் ஆத்மாவினாலும் வேலை செய்கிற உணர்வு இல்லை. அதனால தான் மென்டலி டிஸார்டர் பீப்புள்னு சொல்றோம், அல்லது ஆட்டிசம் பேபிஸ்ன்னு சொல்றாங்க. இன்றைக்கு அநேக தேவ ஜனங்கள் ஆட்டிசம் பேபியா தான் இருக்கிறோம், அல்லது ப்ரீமெச்சூர் பேபியா இருக்கும். எல்லாம் இருக்குது, ஆனா என்ன இல்லை? இயேசு இல்லை, இயேசு இல்லை. அல்லேலூயா. ஒரு சகோதரன் வந்தார், பக்திமான். அவர் சொன்னார், அவனால போடா வாடான்னு பேசுவோம், ஒரே படிச்சவங்க தான். டே அன்பு, என்னடா பெரிய வெளிநாட்டு சாமிக்கு ஊழியக்காரன் ஆயிட்ட, நம்ம ஊர்ல மழையவ காணோம், என்னடா செய்வார் உங்க இயேசு? நாங்க எங்க சாமியெல்லாம் கும்பிட்டோம்டா, நீ கும்பிட்டு சொல்லுவோம் சாமிகிட்ட அப்படின்னு திடீர்னு வந்து கேட்கிறாரு. மத்தியானம் 12 மணி. அவர் எனக்கு பக்கத்தில் பெரிய கடை வச்சிருக்கிறவர். எப்பயுமே டைமுக்கு 2 மணிக்கு சாப்பிட்டு 4 மணி வரைக்கும் தூங்குவார். எழுந்திரிச்சு வருவார், 1 நிமிஷம் பொறுங்கண்ணே அப்படின்ட்டு கண்ணை மூடி, ஏசப்பா இவனுக்கு என்ன சொல்வது? உடனே மேட்டர் ஆஃப் செகண்ட் இவன் படுத்து தூங்கி விட்டு திரும்ப வரும் பொழுது மழை தண்ணீரில் நடந்து போவான் என்று சொல்லு. 1 நிமிஷம்தான். டெய்லி அதிகாலையில் நம்ம ஆண்டவர்கிட்ட தலையை ஒழுங்கா கொடுத்துட்டோம்னா அடுத்த செகண்டே பதில் வருது. இந்த பயலுக்கு சொல்லி அது நடக்கலைன்னா அடுத்த கேள்வி. அதான் உள்ள இருக்கிறத மனுஷியம். காலமெல்லாம் நம்மளை வச்சு இவன் கிண்டல் பண்ணுவானே,
ஆண்டவர் சொன்னார், நீ சந்தேகப்பட்டா அவமானப்படுவா. நீ என்கிட்ட கேட்டேல என்ன செய்யணும்ப்பான்னு கேட்டேல, அப்ப ஏன் உனக்கு சொல்றதுக்கு பயம்? தைரியமா சொன்னே. ஏன் ஏசு நீ 4 மணிக்கு வரும்பொழுது இதே ரோட்ல மழை தண்ணீர் நீ கடந்து வருவ. இந்த நாளுந்து ஒண்ணு நீ வேற சாமியை கும்பிடக்கூடாது. ஒரு பிட்ட போட்டேன். என்னடா அப்படி சொல்றா? அப்புறம் எப்படி மழை வருதுன்னா லேசான காரியமா? உன் சாமி கொடுக்கல, என் சாமி கொடுக்கும். சாரா பாப்போம் அப்படின்ட்டு போனாரு. பார்த்தா அடிச்சு, இப்போ உங்க ஊர்ல அடிக்கிற மாதிரி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு எங்க அருப்புக்கோட்டையில். நான் தோத்துறேன்னு தூங்கிட்டேன். ஜெபம் பண்ணிட்டே இருந்து தூங்கிட்டேன். 1 மணி நேரம் கழிச்சு திடீர்னு பார்த்தா இடி இடிக்கிற சத்தம் கேட்குது. கரெக்டாங்க 3:45 தொடங்கின மழை அடிச்சு கொட்டுன்னு கொட்டி அந்த ரோடெல்லாம் சாக்கடை தண்ணீரும் மழை தண்ணீரும் ஓடுது. அவன் வேட்டியை கட்டிக்கிட்டு வர்றான். டேய் அன்பு, ஓ இயேசு பெரியவர், ஓ இயேசு பெரியவர். என்னடா அது அப்படின்னா, அதான்டா இயேசு உனக்காக உயிர் கொடுத்திருக்கிறார். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவன் ஜோசியம் மாந்திரிகம் பார்க்கறதெல்லாம் விட்டுட்டு என்ன பிரச்சனையாலும் இப்ப போன் பேசுறான். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் மூலமாகவும் இப்படி அற்புதங்கள் நடக்க வேண்டும். உங்கள் மூலமாக நடக்க வேண்டும். ஜெபித்து இங்க பட்டத்திட்டு விட்டு போகிற வைரமாக நீ மாறும் பொழுது அங்கே கர்த்தர் உங்களுக்காக மார்க் 16:20 படி உடனுக்குடன் அற்புதங்களை அவர் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் அவர்களோடு இருந்த அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்தினார். சில நேரம் ஆண்டவர்கிட்ட கேட்போம். அப்ப பாருங்க, ஆண்டவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு, அமைதியா இருப்பாரு. அப்ப நம்ம சொல்லணும், இருங்க கடவுள் அமைதியா இருக்காரு, நான் இன்னும் கொஞ்சம் ஜெபிச்சுட்டு சொல்றேன். நம்முடைய தேவன் சில நேரங்களில் மௌனமா இருப்பார். சில ரகசியங்கள் அவருக்கு மட்டும்தான் தெரியும். மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள். எனவே இன்றைக்கு நீங்க படிச்ச ஊழியக்காரரோ படிக்காத ஊழியக்காரரோ, நீங்க பணக்காரரோ ஏழையோ ரிட்டையர்ட் ஆனவங்களோ, உங்களுக்குள் ஒரே ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். அது என்னவென்றால், என் ஜனம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டு கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்ப முதலாவது தலையை கர்த்தருக்கு கொடுக்கணும். சொல்லுங்க, என் தலையை நான் கர்த்தருக்கு கொடுத்தா எனக்கு என் தலையில நித்திய மகிழ்ச்சி இருக்கும். அல்லேலூயா. பாதி மட்டும் கொடுத்தா ஒன்றும் நடக்காது. ஏன் ஆண்டவர் தலைமேல் நித்திய மகிழ்ச்சி, தலைமேல் ஏன் அபிஷேகம் அப்படிங்கிறாருன்னு சொன்னா, இந்த தலைக்குள்ளதான் நம்ம சிந்தித்து செயலாற்றுகிற கமாண்ட்மெண்ட்ஸ், கட்டளைகள் உடம்புக்கு வருது. நிறைய சாப்பிட்றோம். இன்னைக்கு பசி, பிரியாணி சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். நிறைய சாப்பிட்ட உடனே நமக்குள்ள ஒரு யாரோ சொல்றாங்க, இதுக்கு மேல சாப்பிடாத, சாப்பிட்டா ஒண்ணு மேல போயிடும் இல்ல கீழே போயிடும். ஓவர்லோட் ஆயிடுச்சு. அது யார் சொல்றது? அதுதான் ஆத்துமா. அந்த பேசுகிற ஆத்துமாவை சரியாக செயல்பட வைக்கிற இடம் எது? நம்முடைய உடல் உறுப்புகள். அது முக்கியமா தலையில் இருக்கிற உறுப்புகள். அப்ப எனக்கு அருமையானவர்களே, இந்த தலைக்குள்ளதான் முதலாவது என்ன இருக்கு தெரியுமா? அழுகை, இயலாமை, நம்மிடத்துல இருக்கிற குறைகளை மட்டுமே பேசுகிற தன்மைகள். மனுஷனுக்குள்ள 2 வகையான காம்ப்ளெக்ஸ் இருக்கிறது. ஒன்று இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இல்லாவிட்டால் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு கார் இல்லை, எனக்கு வண்டி இல்லை, எனக்கு பேனா இல்லை, எனக்கு பென்சில் இல்லை, நகை இல்லை, நான் அழகு இல்லை, என் மூக்கு சப்பையா இருக்கு, எனக்கு முடி கீழே வரைக்கும் இல்லை, எனக்கு வழுக்கையா போச்சு. இந்த வேண்டாத காம்ப்ளெக்ஸ் குணாதிசயங்கள் நமக்குள்ள இருக்கு. அது இருந்தாலும் தேவ தரிசனங்களும் அபிஷேகங்களும் வேலை செய்யாது. அதே போல சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நான் தாம்ல, என்ன தவிர இந்த ஏரியாவில் வேற எவனும் ஊழியமே செய்யக்கூடாது, நான் வைக்கிற அன்னைக்கு வேற எவனும் மீட்டிங்கை வைக்க கூடாது.
இதெல்லாம் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். வைக்கட்டுமே. அவனுக்கு 100 பேர் போனான்னா உனக்கு 1,00,000 பேர் வரப்போறேன். நீ ஏன் பயப்படுறா? உன்னை அழைத்த தேவன் உண்மை இல்லை. வேணாம், ஒருத்தனுமே வர வேண்டாம், 3 பேர் வரட்டுமே. எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் கூடி இருக்கிறார்களோ அங்கே அவள் நடு நான் இருப்பேன். பொள்ளாச்சி என்கிற ஊருக்கு போயிருந்தேன். கரெக்டாக 10 மணிக்கு கால ஆராதனை, பேரின்ப பெருவிழா கன்வென்ஷன் கூட்டம். 10 மணிக்கு சர்வீஸ் விட்டாங்க. 10 மணிக்கு 9:50 போயிட்டேன். இவர் பாட்டு போட ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கத்தில் ஒரு செட் இருக்கு பாருங்க, சைடில் பார்த்தா தெரியும். அதே மாதிரி அங்களுக்குள்ள இன்னொரு சர்ச்சு, அதே 10 மணிக்கு அடிக்கிறான். ஆவியானவர் இவனுங்க டம் டம்னு அடிக்கிறான், அவனும் பக்கத்தில் டம் டம்னு அடிக்கிறான். நம்மெல்லாம் கொஞ்சம் கோபக்காரங்க. ஏலா நிறுத்து, ஒன்று நீ நிறுத்து, இல்லை நீ நிறுத்து. 2 பேர் வெளியே வந்து மைக்கில் கத்திட்டேன். அப்போ அந்த 2 பாஸ்டர்மார் வெளியே வந்தாங்க. யோ, உனக்கு அறிவு இருக்கா? எடுத்தவனே கேள்விதான். இவன் 10 மணிக்கு ஆரம்பிக்கிறானே, நீ ஏன் ஒரு 12 மணிக்கு ஆரம்பிச்சானா? இல்லை ஒரு 7 மணி 10 மணிக்கு சர்ச்சை வச்சானா? இல்லை, உங்களுக்கு விஷயம் தெரியாது. என்னல விஷயம் தெரியணும்? உங்க 2 பேர் மூலமா ஆண்டோட நாம தூசிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீயும் 10 மணிக்கு மைக்க போட்டு கத்துறா, அவனும் 10 மணிக்கு மைக்க போட்டு கத்துறான். நாங்கள் 2 பேரும் பவுலும் பர்னபாவை போல இருந்தோம், ஆனால் இப்பொழுது 2 பேரும் எதிரிகளாக மாறிவிட்டோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாங்கின இடம் இது, அதனால பகுதி பகுதியாக பிரிச்சுக்கிட்டோம். நல்லது. 2 சர்ச்சு கட்டிக்கிட்டோம், நல்லது. வேண்டாம் நான் சொல்லலையே, விலை உயர்ந்த இடம், நல்லது. ஒன்று இதை வித்துட்டு ஒருத்தன் இவனுக்கு கொடுத்து நீ அங்கே போய் அடுத்த பக்கம் பாரு. என்ன இவ்வளோ இடம் தாங்க, நடுவில் ஒரு சந்து. அல்லேலூயா அல்லேலூயா கத்துனா நமக்கு கிருன்னு ஏறுது. சொன்ன எப்படா விசுவாசி தேவனை தரிசிப்பான்? நான் சொல்லிட்டேன், நான் பிரசங்கம் பண்ண போறது கிடையாது. இல்லை, இப்பயே காரை விட்டு ஏற்றி விடுவேன் உனிய. அப்புறம் அவங்களுக்கு முட்டா பயலுக்கு அப்படித்தான் பேச வேண்டியிருக்கு. மூடனுக்கு முதுகு கட்டுறது பிரம்பு. சொன்ன ஒழுங்கா சொல்லு, என்ன சொல்ற? நீ நிறுத்துறியா? நிறுத்து. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க 2 பேர் நிறுத்தின பாடு இல்லை. இவங்களை வச்சுக்கிட்டு தான் எழுப்புதல வரப்போகுது. அப்புறம் இனி எல்லாரும் வேண்டானே வாங்க, நம்ம கோவப்பட்டு பேசினாலும் உங்களை தான் குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. காலங்காலத்துக்கு திருந்த மாட்டாங்க. 2 பேரும் 2 பேரும் ஒற்றுமையாக இருந்திருக்கிறாங்க, சத்துருவா இருந்துட்டாங்க. எவ்வளோ எப்படி இவங்க தலைக்குள்ள எப்படி தேவ தரிசனம் வரும்? தேவன் இவர்களை விட்டு விலகி விடுவார். ஆனால் அவர்கள் தேவன் இருக்கிறது போல தன்னை காண்பித்துக் கொள்வார்கள். அப்போ அன்னைக்கு தான் அழ ஆரம்பிச்சு, ஆண்டவர் எங்க பயல்களே சரியில்லையே, நாங்கள் ஊரில் இருக்கிறவன அப்புறம் பாவி பாவின்னு இருக்கோமே. அவன் ரட்சிக்கப்படாத பாவி, இவன் ரட்சிக்கப்பட்ட பாவி. என்ன நான் சொல்ல, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உண்மையை சொல்லுகிறேன். அன்றைக்கு இருந்து இனி அந்த பொள்ளாச்சி பேருந்து பொருளாக்கு எவனும் கூப்பிட மாட்டாங்க. நான் சொல்ல கூப்பிடாட்டான்னு பரவாயில்ல போ. நாங்க வந்த அற்புதம் நடக்கணும். நல்லே சொல்லுங்களேன். அன்றைக்கு நல்லா செபிச்சோம். ஆண்டவரே நான் கோவப்பட்டுட்டேன், மன்னிங்க. நானும் ஆண்டவர்கிட்ட பொழுது மன்னிப்பு கேட்டேன். அன்னைக்கு நைட்டு பாருங்க நடந்த அற்புதம் பார்த்தீங்கன்னா, பேய் ஆடி சாடி உருண்டு பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவன்லாம் என்ன சத்தம், நான் வந்து இயேசுவை ஏற்றுக்கிறேன் வந்து ஏற்றுக்கிட்டான். கர்த்தர் இன்னைக்கு வேலை செய்ய ஆயத்தம். ஆனால் உங்களுக்குள்ளே உள்ளே இருக்கிற கசடுகளை வெளியே கொண்டு வாருங்கள். நம்பர் 1, அங்கே வேதம் என்ன சொல்கிறது? சங்கீதம் 66:12. வேகமாக எடுத்து வாசிங்க. சங்கீதம் 66:12 என்ன சொல்கிறது? எடுத்த உடனே மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போனார், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனாலும் செழிப்பான பூமிக்கு கொண்டு வந்தேன். முதலாவது நீங்கள் முழங்கால் போட்ட உடனே யார் யாரெல்லாம் உங்களை குறைச்சினாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ, அதுதான் உங்க தலைக்குள்ள அது அழியாத நினைவாக உள்ள இருந்து கொண்டிருக்கிறது. உங்க மூளை என்கிற தலைக்குள்ள ஸ்டோரேஜில் இது இருக்குது. எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டீங்க, எங்கெல்லாம் நீங்க பழி சுமந்தீங்க, அதுதான் முன்னாடி வருது.
யோபு சொல்றார், யோபு 29:3 அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? எனக்கு அருமையான தலையை குறித்து, தலைக்குள்ளே உண்டாகிற சிந்தனைகளை குறித்து யோபு 29:3 வாசிங்க. கர்த்தருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அளித்த வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அப்ப அபிஷேகமோ தேவனுடைய பிரசன்னமோ எதுக்கு? நமக்குள்ள இருக்கிற எல்லா மறக்க முடியாத நினைவுகளை எல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி அடுத்த லெவலுக்கு கடந்து போவதற்கு. அல்ல சொல்லுவோமாக, அடுத்த லெவலுக்கு கடந்து போயிருக்கோமா? அதுலயே நிக்கிறோம். கார் ஓட்ட தெரியாதவன் காரை ஸ்டார்ட் பண்ணி நம்பர் 1, 2 போட தெரியாது, கியர் போட தெரியாது, ஆக்சிலேட்டர் மட்டும் மிதிப்பான், நியூட்ரல்ல போட்டு மிதிப்பான். சிலருக்கு பைக்கு அந்த கிளர்ச்சை விட தெரியாது, பர்ன்னு தான் பைக்கை வச்சிருக்கேன்னு காட்டுறதுக்கு சத்தம் கொடுப்பான், சைலன்சரை பெருசா வச்சுக்கிட்டு. அது மாதிரி தான் இன்னைக்கு நம்முடைய ஜபங்கள், நம்முடைய அபிஷேகம் சத்தம் பெருசா இருக்கு, ஆனா ஒன்றும் ஆகல. ஆண்டவர் சொல்றாரு, சத்தமும் பெருசா இருக்கணும், சரித்திரமும் பெருசா இருக்கணும். கைத்தட்டி கத்தர சோத்தரிப்போமாக. அல்லையா சொல்லுங்க, சத்தமும் பெருசா இருக்கணும், சரித்திரமும் பெருசா இருக்கணும். கடந்து வா. பழைய பாவங்கள், பழைய எழுத்தின் சிந்தனைகள், இதை விட்டு கடந்து வாங்க. எனக்கு அருமையானவர்களை, எரேமியாவின் புத்தகம் 2:37 அவர் தெளிவா சொல்றாரு, என்னுடைய தலையில என்ன இருக்குது அங்கே. எனக்கு அருமையானவர்களை 37, எரேமியா 2:37 வாசிங்க. பாத்தீங்களா? இந்த தலைக்குள்ள என்ன இருக்குது? தேவையில்லாத நம்பிக்கைகள் இருக்கிறது, பழைய நினைவுகள், மனுஷர் தலைமையில் நடந்து போன காரியங்கள், பழைய பாவங்கள் மாத்திரமல்ல, பல நம்பிக்கைகள் உள்ளே இருக்கிறது. முதலாவது நமக்குள்ள என்ன நம்பிக்கை இருக்கு? நான் பெந்தேகோசக்காரன். நீங்க பெந்தேகோசக்காரனா கிறிஸ்தவனா? பெந்தேகோச ஊழியக்காரனா கிறிஸ்தவ ஊழியக்காரனா? ஆமா, பிறகு ஏன் பெந்தேகோசன் மட்டும் பெருசா பேசிக்கிறீங்க? பெரிய பெந்தேகோச ஐக்கியத்துக்கு பேச கூப்பிட்டுருந்தாங்க, அது ஒரு பெரிய ஷோ அண்ட் ஷோ சர்ச்சு. நான் கேட்டேன், போன உடனே எழுப்புதல் வரணுமா? ஆமா. உங்களுக்கு பைபிள் காலேஜ் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். படிப்பு என்ன? பிடிஹெச். ரைட். இப்போ அதே பிடிஹெச் படிப்பை வேறொரு பைபிள் காலேஜை சொல்லித்தர்றாங்களா? ஆமா, சொல்லித்தர்றாங்க. சரி, அந்த பைபிள் காலேஜில் படித்தவன உங்க ஸ்தாபனத்தில் வேலைக்கு எடுத்துக்கிறீங்களா? என்னையா சிஎஸ்ஐக்காரன் சிஎஸ்ஐ பைபிள் காலேஜை படித்தவனுக்கு மட்டும்தான் ஆர்டினேஷன் கொடுக்குறான், கேத்தலிக்காரன் கேத்தலிக் பைபிள் காலேஜை படித்தவங்க மட்டும்தான் ஆர்டினேஷன் கொடுக்குறான், பெந்தேகோசக்காரன் ஏஜியில் படித்தவங்க ஏஜிக்கு மட்டும்தான் ஆர்டினேஷன் கொடுக்குறாங்க, மாரநாதாவில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மாரநாதாவில் படித்தவனுக்கு வேற ஒரு சர்ச்சில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி நீ பரலோகத்துக்கு போவ? சாதாரண +2 படிப்பை நீங்க ஒரு ரோட்டு அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் சரி, 7th டே பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் சரி, சிபிசி சிலப்பில் படித்தாலும் சரி, உலகம் ஏத்துக்கிறதியா? ஒரு சாதாரண பைபிள் காலேஜ் படிப்பு ஏத்துக்கிற முடியல, நீ என்ன ஸ்தாபனத்தை வச்சு நீ எழுப்புதல கொட்ட போற? முதலாவது அவனுடைய சாட்சி எப்படி, அதை பாருங்க. அந்த ஸ்தாபனத்தில் இந்த ஸ்தாபனத்துக்கு வர்றானா, சாட்சி எப்படி, அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா, ஒழுக்கமாக இருந்திருக்கிறானா, இல்லை ஒழுக்கம் கெட்டு போய் அங்கிருந்து பிழைக்கிறது இங்கே வர்றானா பாரு. நீங்க என்ன செய்றீங்க? நாம நம்பிக்கைகளை டினாமினேஷன் மேல வச்சிருக்கிறோம். அதே போலதான் மிஷனரி சங்கங்கள். நான் அது, நான் இது, நான் இது, நான் ABCD. ஆனா வசூல் பண்றதுக்கு மட்டும் ஒரே வீட்டுக்கு எல்லாரும் போவான். ஏன்னா கொடுக்குறது சிஎஸ்ஐக்காரன் தானே. எந்த பெந்தேகோஸ்துக்காரன் சர்ச்சில், ஆவிக்குரிய சர்ச்சில் போய் நீங்கள் மிஷினரிக்கு வசூல் பண்ணிட்டு வந்துருங்க பார்ப்போம், நான் மீசையை எடுத்துக்கிறேன். இதான் கொடுக்க விட மாட்டேன், தசம்பாகம் அது இதுன்னு பிடுங்கிருங்களே. உண்மையாக கொடுக்குறவன் சிஎஸ்ஐக்காரன் தான். கையை தட்டி கத்திர சோதனம் பண்ணுங்க. அவங்க இல்லைன்னா எல்லா பொழப்பும் நாரி போயிடும்.
ஆனா பேசுற பேச்சு, நான் வெந்த கோசு, வேகாத கோசு, முட்டை கோசு. தயவு செய்து உள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு, அங்க இயேசு வர மாட்டார். இதே நம்பிக்கை தான் பரிசேயர், சதுசேயர், வேதபாரக்குள்ள இருந்தது. ஏங்க நல்லா நீங்க ஒரு சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கங்க. நட்சத்திரத்தை பார்த்து வானசாஸ்திரிகள் வந்தாங்க. நேரம் எங்க போனாங்க? ஏரோது ராஜா வீட்டுக்கு போனாங்க. ஏரோது என்ன செய்யறான்? இந்த யூத கோத்திரத்தில் இருக்கிற பெரிய தீர்க்கதரிசியில கூப்பிட்டு, யோய் இப்படி ஒருத்தர் பிறப்பாருன்னு உங்க பைபிள்ல போட்டிருக்காடா, போய் தேடி வாசிட்டு வா. அவன் ஓடி போய், ஆமா போட்டிருக்கு, யூதாவில் இருக்கிற பெத்லகேமே, நீ எவ்வளவு சிறியவனா இருந்தாலும் உன்னை ஆளுகிற ராஜா உன்னிடத்துல வருவார். அல்லேலூயா. சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. சரி, சொன்னவன் ஒருத்தனாவது அந்த மாட்டு தொழுவத்துக்கு போய் இயேசுவை பார்த்தானா? பைபிள்ல ஆதாரம் இல்லை. எங்கேயோ இருந்து வர்ற வானசாஸ்திரி பார்க்கிறான், காட்டிலிருந்து வர்ற மேய்ப்பர் பார்க்கிறான். ஆனா வேதத்தை கரைச்சு குடிச்ச நீ பிறந்த உன் பக்கத்துல பெத்லகேம்ல பிறந்திருக்கிற இயேசுவை நீ பார்க்கல. இதுதாங்க ட்ரெடிஷனல் ரிஜிட் மைண்ட். பாரம்பரியம் தப்பு இல்லை, ஆனா பாரம்பரியத்து மேல வைராக்கியம் வச்சு பக்கத்தில் இருக்கிற இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறையிறோம். பார்த்தீங்களா? நீ உங்களை யாராவது சிஎஸ்ஐயா, கேத்தலிக்கா, அதுவா இதுவான்னு கேட்டா ஒன்னே ஒன்று சொல்லுங்க, நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுடைய வேலைக்காரன். அநேக நம்பிக்கைகள் உங்கள் மேல் உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு நிரப்பும் ஐயா, நிரப்பும் ஐயானா தொண்டையில சளியும் நெஞ்சில சளியும் தான் கட்டும். இன்னும் சிலர், ஆண்டவரே என் வாயின் கட்டை திறந்து விடும். எங்க யாருக்கா திக்கு நாக்கு இருக்கா? எது எவன் சொல்லி கொடுத்தது? நாவின் கட்டை அவுக்க சொல்லி. நாவில் எங்க கட்டு இருக்கு? டாக்டர்கிட்ட போய் பாரு, இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை பாருங்க. எங்க தவறான வார்த்தைகளை சில ஊழியக்காரங்க பயன்படுத்துறாங்க இருக்கா? நீங்க பயன்படுத்த. ஓ நாவு எப்பொழுதுமே நல்லா தான் இருக்குது, ஓ மூளை சரியில்லை. அந்த தலைக்குள்ள இருக்கிற மூளைக்குள்ள இருந்து தேவ தரிசனங்கள் வரல. ஹல்லேலூயா. இந்த பிரசங்கம் என்னையும் செய்ததுதான். ஆரம்ப காலத்தில் கர்த்தர் சொல்றத வார்த்தைகளை சொல்றதுக்கு ரொம்ப பயம், ரொம்ப நடுங்குவேன். என்னடா நம்ம இப்பதான் வந்திருக்கிறோம் அப்படின்னு. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு, நீ நான் சொல்றத சொன்னால் என் வாய் போல் இருப்பாய், விலையேற பெற்றதை களிம்பிலிருந்து நீக்கிவிடு, அப்பொழுது நீ என் வாய் போல் இருப்பாய். ஆண்டவர் சொன்னதை நான் சொல்லிட்டேன். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் பசி இல்லாமல் சோறு கிடைக்குது, போகிற இடத்துலாம் பாதுகாப்பு கிடைக்குது. அல்லேலூயா. ஆந்திராவுக்கு போனோம், என்ன அற்புதம். இன்றைக்கு அங்கே ஒரு 2000க்கு மேலே பெரிய மக்கள் ரட்சிக்கப்பட்டு பெரிய பெரிய சபையாக இருக்கிறாங்க. அங்கே மேலே தைலாபுரம்னு ஒரு தைலாபுரம் சித்தூர் இருவாரத்து பக்கத்தில் இருக்குது. இது போல் ஒரு ரோடு, அந்த பக்கம் பூரா இந்துஸ், இந்த பக்கம் பூரா கிறிஸ்டியன்ஸ். ஒரு சின்ன போதகர் சர்ச்சு வச்சு என்னை கூப்பிட்டாரு. சரி வரேன்னு போயிருந்தோம். மேடை பார்த்தா பூரா புறஜாதி மக்களாக நிற்கிறாங்க. என்ன செய்யறது? ஆண்டவரே பேசுறதுக்கு எனக்கு கிருபை கொடுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். திடுதுப்புன்னு மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. அங்கே காற்று அடிச்சு மழை பெய்யுது. எல்லாரும் சிரிக்கிறாங்க. பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறோம். மழை பெஞ்சா எப்படி இருக்கும்? கர்த்தருடைய ஆவியானவரே என்ன செய்ய போகிறோம்? ஆண்டு சொன்னோம், கையை வானத்துக்கு நேரம் நீட்டு, நான் நிறுத்துவேன். மழையை கொடுத்த நான் மழையை நிறுத்தி உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை காட்டுவேன். அதிலே சொல்லுவோமாக. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, மழை எங்களுக்கு இப்பொழுது வேண்டாம். கன்வென்ஷன் கூட்டம் முடிஞ்ச பிறகு 11 மணிக்கு மேலே மழை பெய்யட்டும், அவ்வளோதாங்க. அப்படி ஒரு செகண்டில் என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மழை அப்படி கப்பு நின்றுச்சு பார்த்துக்கங்க. நாங்களும் அப்படியே எல்லாம் கூட்டம் முடிச்சு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். 11 மணி எப்போ வரும்னு காத்திருந்தோம். ஏன்னா 11 மணிக்கு வரையும் கேட்டிருக்கோம்ல. ஆமாம், டக்குன்னு 11 மணி அடிக்குதுங்க வாட்சு. அப்படி சிப்பை திறந்து விட்டது மாதிரி மழை கொட்டுதுங்க. கைகளை தட்டி கர்த்தரை சோதரிப்போமாக. ஹல்லேலூயா. உங்களை அழைத்தவர் அப்படிப்பட்டவர், நம்மை அழைத்தவர் அப்படிப்பட்டவர், நம்மை அழைத்தவர் அப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை இயேசு மட்டும்தான். நீரே என் நம்பிக்கை, நீரே என் பலன். மனுஷர்கள் தலைமையில் போகட்டுமே. இந்த யோனாவை மாதிரி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம்?
திமிங்கலத்து மையத்துக்குள்ள விழுந்துட்டா அல்லேலூயா என்ன மன்னிங்க. அப்புறம் இப்போ மொட்டை பாறைக்கு வந்தாச்சு. வந்து கடவுள் பேசுகிறார், நீ நடாததும் நீ வளர்க்காததுமா இருக்கிற சொல்லுங்க ஆமனுக்கு செடிக்க நீ இவ்வளவு இருக்கிறியாப்பா. கடைசி அப்போ நான் வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத மக்கள் மேல் கிருபையாக இருக்க மாட்டேன்னா உனக்கு ஏன் இந்த எரிச்சல் அப்படின்ன உடனே பேசுறது ஆண்டவருங்கிற பயம் இல்லாமல் அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் கடைசி மட்டும் சாகு மட்டும் எரிச்சலாக இருப்பது நல்லது. அப்போ என்ன செய்வார்? கடலை அப்படியே கடை, நம்ம ஊர் பாஷையிலே பேசுவோம், கெட கெடவே நீ தானே சொன்ன. ஐயோ ஆண்டவர் வந்து பேசுறாரே, கத்தாதே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஒரு நாள் பிரசங்கத்தை கேட்டு ராஜா முதற்கொண்டு மனம் திரும்பி இருக்கிறான்னு நினைக்க தெரியல. அப்ப அவன் தலைக்குள்ள என்ன இருக்கு? எமோஷன்ஸ், தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத ஜாதி பெரி சபபெரி தேவையான இடத்துக்கு பயன்படுத்தணும். நாம இன்றைக்கு பரிசுத்த ஆவி உங்களை உள் மூளைக்குள்ள போய் அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல கம்ப்யூட்டர் மாதிரி உள்ள டிஸ்கில் சில கரப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதை அப்படியே அழிக்க போறாரு, அப்படியே வலிச்சு எடுக்க போறாரு. இனி அந்த நினைவே வராது. அல்லேலூயா. அது சொந்த ஊர்ல ஊழியம் செய்யும்போது அந்த நினைவு ரொம்ப எனக்கெல்லாம் வரும். ஏன்னா அங்கே தானே பிறந்து அங்கே குப்பை கொட்டி அங்கே ஆட்டம் போட்டு அதுவும் கரெக்டாக நம்ம ஜெபமனை உட்காருவோம். அப்போ தான் பார்த்த ஞாபகம் இல்லையோன்னு பாட்டு போடுவான். கரெக்டாக நம்ம ஸ்கூலில் படித்த பிள்ளை நம்ம கூட போவோம், முன்னாடி பழைய ஃப்ரெண்டு போவேன். அப்போ என்ன இருக்கும்? சார் டைமிங் ரைமிங்காக இருக்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார், ஏல செல்லைய பேக்க போகிற, நீ பழையவன் இல்லைல்ல புது பையன் என் மகன் அல்ல. சொல்லுங்க, பழைய மனுஷன் செத்துட்டான். அது என்ன ஒரு நிமிஷத்துல பார்த்த ஞாபகம் இல்லையான உடனே அப்படியே மலரும் நினைவுகளுக்குள்ள போற உடனே ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே மன்னிங்க. இப்ப பார்த்தீங்கன்னா அவன் பார்த்த ஞாபகம் இல்லையோ நாங்க பாட்டு போட்டா கூட இப்போ ஒரு திட மனசாட்சி வந்து சொல்லுது, ஆமேன், அந்த மனுஷன் செத்து போயிட்டான், இப்ப இருக்கிறவன் ஊழியக்காரன் அல்ல சொல்லுவோமாக. சத்தமா வர மாட்டேங்குத. அம்மா மாருகம் பட்டு தான் அல்லேலூயா போடுறாங்க. அல்லேலூயா. உண்மையா தான் போடுறீங்களா? குமாரத்திய கேள், உன் தகப்பன் வீட்டையும் தாய் வீட்டையும் மறந்து விடு. எங்க மறக்கிறியா? நாசரேத்துக்கு ஊழியத்துக்கு போறோம் சொன்ன உடனே இன்னைக்கு 4 மணிக்கெல்லாம் குளிச்சு கிளம்பியாச்சு. அதே இது எங்க வீட்டுக்கு பக்கத்தில் சொந்தக்கார வீட்டுக்கு போகட்டும், இந்த வர்றோம் குளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அது 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 மாமா வீடு, இது தகப்பை வீடு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் வச்சுக்கிட்டே இருந்தா உள்ள அது தேவ தரிசனங்களால் உண்டாகக்கூடிய சிந்தனைகள் வராது. இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் 1 கொரிந்தியர் 2:14 சொல்கிறார், ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அதனால தான் உபத்திரம் வருதுங்க. சங்கீதம் 119 71 75 சொல்றார்ல, நான் உபத்திரப்படுவதற்கு முன்பு வழி தப்பி போனேன், உபத்திரப்பட்ட பின்பு உமது பிரமாணங்கள். இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரே ஒரு பிரமாணம் தான் வரணும். டெய்லி ஒருத்தருக்காவது இயேசுவை சொல்லணும். டெய்லி 4 பேராவது அண்ணா எங்க வீட்டுக்கு வந்து ஜெபிச்சுட்டு போங்க அப்படின்னு கூப்பிடணும். நீங்களா வரலாமான்னு கேட்கக்கூடாது. வரலாமான்னு ஒரு நாளும் கேட்காதீங்க. ஐயா, ஒரு டாக்டர் வரலாமான்னு கேட்கிறானா? ஒரு வக்கீல் வரலாமான்னு கேட்கிறானா? அவன் மாதிரி கடையை போட்டு உட்காந்துருக்கான்ல நம்பிக்கையோட. நீங்க தான் கடையை போட்டு உட்காந்துருக்கீங்களா? பேசாம இருங்க. நம்ம போய் தான் வாங்கி வாங்கி ஆசீர்வாதத்தை கொடுத்து அவன் என்னமோ விசுவாசி பெரிய ராஜா மாதிரியும், நம்ம போன உடனே நம்ம பிச்சைக்கார மாதிரி, ஏல நான் ஜெபம் பண்ணி தான்ல உனக்கு இந்த ஆசீர்வாதம் வந்திருக்கு, நல்லலையா வர மாட்டேங்குது. சொல்லுங்க. தூத்துக்குடியில் எத்தனை வீடு உங்களுக்கு காட்டணும்? தூத்துக்குடியில் 13 கோடீஸ்வர வீடு இருக்கு. நாம ஜெபம் பண்ணி தான் காரியம் நடந்திருக்கு. ஆனா ஒருத்தன் வீட்டுக்கும் அவன் கூப்பிடாம நான் போக மாட்டேன். ஏன் தெரியுமா?
நான் சர்வ வல்லமுள்ள வேலைக்காரன், பட்டினியா கிடந்தாலும் பரவாயில்ல, அவன் எனக்கு அனுப்பணும். அன்னைக்கு பிரச்சனை வரும்போது கூப்பிட்டான்ல, அன்னைக்கு பிரச்சனை வரும்போது மட்டும் வந்து கிடந்தான்ல, தோட்டத்தில் பரவாயில்லையா அவங்க குடிசையிலேயே படுத்துக்கிறேன்னு கிடந்தான்ல. இன்னைக்கு மட்டும் பெரிய பென்ஸ் கார் வாங்கிட்டா அவர் பெரிய இவரோ. சாதாரண ஸ்கூட்டர்ல போனாலும் நீ இயேசுவோட ஊழியக்காரன், நீ இயேசுவோட ஊழியக்காரி, இயேசுவோட ஊழியக்காரி. மறக்காதீங்க. பட்டினியா கிடந்தாலும் பரவாயில்ல, பட்டினியா கிடப்போம். இந்த 7 மணி நேரம் ஜெபத்திலிருந்து இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சாட்சி, இந்த சுத்துப்பட்டியில் இருக்கிற அத்தனை கிராமங்களிலும் ஆலயங்கள் கட்டப்படும், கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்தப்படும். தேவையில்லாத ஊழியக்காரன் உள்ளே நுழைய முடியாது. கைதட்டி கத்திர சோதரிப்போமா. இன்னைக்கு நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. ஷார்ட்கட்டில் ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லி நிறைய ஊழியக்காரன் சைக்காலஜி படிச்சுட்டு வந்திருக்காங்க. தெரியுமா நான் சொல்றது? தேவனுடைய வெளிப்பாட்டில் சொல்றது வேற. சிலர் ரொம்ப இப்போ வந்து சைக்காலஜி படிச்சுட்டு வந்திருக்காங்க, அதுக்குன்னு கோர்ஸ் படிக்கிறான். படிச்சுட்டு வந்துட்டு ஐயாவுன்றது. யார் அந்த எஸ்தர்? கிறிஸ்தவ ஊர்ல எப்படி ஊருக்கு 2 எஸ்தர் இருக்கத்தான் செய்வா. பிரச்சனையை சொல்லுவ, அவருக்கு என்ன பிரச்சனை? இப்படி சொல்லி சொல்லியே அந்த பேர் சொல்லி கூப்பிடுகிற அந்த ஊழியமே கெட்டு போச்சு. இன்னைக்கு ஒரு ஆளும் கிடையாது. அதுக்கு எடுத்து போற கை வச்சான், கை வச்சவனு டம் டம்னு தள்ளி விடுறது, அபிஷேகத்தில் விழுகிறது வேற. இன்னைக்கு விழுந்துக்கிட்டு தான் இருக்கு. எப்படியெல்லாம் அந்த மூளைக்குள்ள அந்த அந்த கேடும் திருக்குமான எண்ணங்கள் இருக்கிறது. இப்போ உங்க மனசாட்சி பத்தி உங்களுக்கு தான் தெரியும். யூ நோ ஹவு யூ ஆர் ஸ்ட்ராங் அண்ட் ஹவு யூ ஆர் வீக். உங்களுடைய பலம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பலவீனம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் உன் தலைமுடியை பிடித்து நான் என் தரிசனங்களை நிரப்புவதற்கு எனக்கு இடம் கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளே இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸ், உள்ளே இருக்கிற பழைய பாவம், உள்ளே இருக்கிற பழைய சாபம், நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி யோனாவை போல பிடிவாதமா பேசுகிற காரியம் எல்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் இன்றைக்கு மாற்றார். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த தலையில நாம ஒரு தரிசனம், அதை எப்படி அந்த வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் 10:7 வேகமா வாசிக்க போறோம். தானியேல் 10:7 என்ன சொல்லுகிறது பாருங்க. தானியேல் ஆகிய நான் தரிசனங்களை கண்டேன், என்னோடு இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை, அவர்கள் மிகவும் நடுநடுங்கி என்னங்க ஓடி. இந்த வசனம் எனக்கு இன்னைக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. தானியேலை கூட சேர்ந்து எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. தானியேலுடைய தலைக்குள்ள தரிசனம் உண்டாகுது. ஆனா தானியேலோடு கூட சேர்ந்து கர்த்தரை துதித்து ஜெபித்து கொண்டவர்களுக்கு பயம் உண்டாகிறது. அவர்கள் என்ன செய்யறாங்க? யாத்தாடி ஜெபமே வேண்டாம்யா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்களாம்? ஓடி, சொல்லுங்க சத்தமா, ஓடி ஒளிந்தாரு. எவ்வளவு பெரிய ஒரு அந்த காட்சியை நினைவுக்குள்ள கொண்டு வாங்க. அப்படிப்பட்ட பிரமிப்பு ஊட்டுகிற தரிசனங்கள், அற்புதங்கள் தான் இனி உங்க வாழ்க்கையில நடக்கணும், உங்க ஊழியத்தில் நடக்கணும், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது நடக்கணும். இங்க நம்மால் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் சொல்லுங்க? நீங்க கொஞ்சம் யாரு கூடயாவது க்ளோஸா பழகிருப்பீங்க. சர்ச்சுக்கு வந்தவொடனே காலை இப்படி கப்பை ஆட்டிக்கிட்டே இருப்பேன், மடக்கு மடக்குன்னு. ஒரு நேரம் கூட சர்ச்சில் பயந்து உட்கார மாட்டான். நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? அவன் தான் கொஞ்சம் தசம்பாகம் போடுறவன், அவனை எப்படா திட்டுறதுன்னு திட்ட மாட்டீங்க. பார்த்துருக்கீங்களா? சில சர்ச்சுக்கு வந்தவொடனே இப்படி இப்படி படக்கு படக்குன்னு காலை போட்டு ஆட்டிக்கிட்டு இருப்பான். இங்கே வந்த பிறதான் பொம்பளை இப்படி இப்படி தலையை கோதிக்கிட்டு இருப்பா, ஏன்னா பணக்காரி. இந்த நாளிலிருந்து தேவன் கொடுக்கிற தரிசனங்கள்
அக்யூரஸியா இருக்க போகுது, அக்யூரேட்டா இருக்க போகுது. கர்த்தருடைய ஆவி அப்படிப்பட்டவர். God's revelation is not an imagination. இது இப்படித்தான் இருக்குமோ, இந்த அக்கா அழுகுறாங்களே இதுக்காகத்தான் இருக்குமோ என்று நினைப்பது வெளிப்பாடு அல்ல. அது உங்களுடைய யூகம், அது உங்களுடைய கற்பனை. இப்படித்தான் ஆண்டவர் கிரியை செய்வாரு அப்படி நினைக்காதீங்க. எப்படியும் கிரியை செய்வார். இயற்கையின் மேலே செய்வார், குடும்பங்கள் மேலே செய்வார். அவர் யாரை கொண்டும் எப்பொழுதும் செய்வார். அல்லேலூயா. எனவே இந்த நல்ல நாளில் தேவனுடைய அபிஷேகம் உங்க தலைக்குள்ள இறங்கி, எப்படி தானியேல் ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துக்குள் ஒரு அசைவு வந்தது, அல்லே சொல்லுவோமாக. இதுதான் ஆதி திருச்சபையில பார்க்கிறோம். அவர்கள் கூடி ஜெபித்த இடம் அசைந்தது. நம்ம அசைவு இன்னைக்கு எப்படி இருக்கு? அபிஷேகத்தில் நிரம்பின உடனே இங்கிட்டு இருக்கிறவனை முட்டி தள்ளுறது, அங்கிட்டு இருக்கிறவனை முட்டி தள்ளுறது. இது இல்லைங்க. அவன் அழுவணும், கதறணும், பயம் உண்டாகணும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு தெரியாதல்ல, நேரம் சுருக்கமாக இருக்கிறபடி நான் முடிக்கிற ஆசைப்படுகிறேன். சீமோன் என்கிற மந்திரவாதி அந்த ஊரில் இருக்கிற மக்களை பிரமிக்க பண்ணினான். ஆனால் பிலிப்பு சுவிசேஷகன் அவனையே பிரமிக்க பண்ணினான். அல்லே சொல்லுங்களேன், அல்லே சொல்லுங்களேன். ஆமென். உங்கள்கிட்ட யாரும் சாதாரணமா பேசிடவே கூடாது. நீங்க பேசும்போது ஜெபத்தோட பேசணும். ஒரு முறை ஒருத்தர் போன்ல, நான் ஒரு RSS காரன். சரி, ஓ சந்தோஷம் பிரதர், வணக்கம், சொல்லுங்க என்ன விஷயமா பேசுறீங்க? என்ன நீ எங்களெல்லாம் தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்கா? ஆச்சு, யாரையும் என்ன தரக்குறைவா பேசலையே, எந்த சாமியும் தாக்கி பேசலையே, ஆனா ஜோசியக்காரன் மாந்திரிகம் பண்ணி ஏமாத்துறவனை பேசுறேன். அதை எப்படி நீ பேசலாம்? உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? இயேசு கொடுத்தார். உடனே அவர் கட்டாபுட்டாங்கிறாரு. ஓ நிறுத்து, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு. நம்ம ஏற்கனவே அதெல்லாம் கரைச்சி குடிச்சவன் தானே. சத்துனா என்னையா சொல்லியா அப்படின்னு. என்ன அது புதுசா சொல்றீங்க? கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் தரிசனங்கள் மூலமாக சொப்பனத்தை சொன்னாலும் அதுக்கு அர்த்தம் சொல்லணும், சொப்பனத்தையே சொல்லுனாலும் அதுக்கு சொல்லணும். அலையில சொல்லுங்களேன். இன்னைக்கு பல நேரம் நீங்க போனவனை பேய கும்பிடுற, பிசாச கும்பிடுறன்னு மற்றவனை போட்டு காய்ச்சி எடுத்து அவன் உங்களை ஊரை விட்டு விரட்டி போடுறேன். உங்களுக்கு இப்பொழுது ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நீங்கள் ஊழியக்காரர்கள் தானே. இப்போ யாராவது ஒரு ஊழியக்காரர் இந்த சப்ஜெக்ட் எடுத்து பேசியிருக்காரா? சொல்லுங்க பார்ப்போம். எசேக்கியேலுக்கு வாங்க. 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் முதலாவது எசேக்கியேலுக்கு தரிசனம் கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாரு? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்த்து வாசிங்க பார்க்கலாம். எனக்கு எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எடுத்துட்டீங்களா? நேரம் ஆகுது. அவைகளுடைய செட்டைகளின் கீழ் அவைகளின் 4 பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்தது. அந்த 4க்கும் அதினதின் முகங்கள், அதினதின் செட்டைகள் இருந்தது. அவைகள் ஒவ்வொன்றின் செட்டைகளும் மற்றதின் செட்டைகளோடு சேர்ந்திருந்தன. அவைகள் செல்லுகையில் திரும்பாமல் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாக சென்றன. அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷர் முகம், சிங்க முகம், இடது பக்கத்தில் 4 எருது முகம், கழுகு முகமாய் இருந்தது. என்னங்க இது? புறஜாதி பைபிளா இல்ல இஸ்ரவேல் தேவன் கொடுத்த பைபிளா? என்ன சத்தத்தை காணோம்? இஸ்ரவேலின் தேவன் கொடுத்த பைபிள், நம்முடைய ஆண்டவர் கொடுத்த பைபிள். எசேக்கியேலுக்கு மட்டும் ஏன் இப்படி மனுஷ முகம், சிங்க முகம், எருது முகம், கழுகு முகம், ஏன் இப்படி மிருகமா காட்டுறாரு? சொல்லுங்க. நீங்க நினைச்சிருங்க ஆத்தாரி ரத்த காட்டேரி வந்துருச்சுடா, என் ஊழியம் வளரக்கூடாதுன்னு எவனோ செய்வனை செஞ்சுட்டான்டா. இப்படியெல்லாம் சில ஊழியக்காரர் இருக்கான். ஏயா, ஓ ஊழியத்தை அழிக்கணும்னு சொல்லி ஒருத்தன் செய்வனை செஞ்சான்னா உன்னை பாதுகாக்கிற தெய்வம் எங்கேயா போய் படுத்து கிடக்காரு? உன் எஜமான் எங்க போய் படுத்து கிடக்காரு? ஒரு போலீஸ்காரனை தொட்டிட்டு நீ ஒரு போலீஸ்காரரை தொட்டுட்டு நீங்க போயிட முடியுமா? அவன் டிபார்ட்மெண்ட்டே வந்துடும். ஒரு அம்பாசிடர், ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு அடுத்த நாட்டோட தூதரகம் இங்க இருக்கு. அந்த தூதரகத்தை தொட்டு அந்த நாடே வந்துடுவேன்.
இப்போ ஒன்றை தொட்டா மட்டும் இயேசுநாதர் வரமாட்டாரா? நீ யாரு? நீ தேவனுடைய தூதன், தேவனுடைய அம்பாசிடர், தேவனுடைய வேலைக்காரன். நீ என்ன சொல்றா? எனக்கு அவன் செய்வனை செஞ்சானா என் புள்ள கேட்க மாட்டேங்குது, சபைக்கு வந்தவெல்லாம் போயிட்டான். இது என்ன லாஜிக்னு எனக்கும் புரியல. நல்லா புரிஞ்சுக்கங்க, புறஜாதிக்கும் அவர் தான் ஆண்டவர், நமக்கும் அவர் தான் ஆண்டவர். புறஜாதிகளோட கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய விசுவாசத்துக்கு ஏற்ற அளவு ஒவ்வொரு உருவங்களாக அவர்களுக்கு தெரிகிறது. நமக்கோ காலம் நிறைவேறின பொழுது கொலோசியர் 1:15 படி தற்சர்வமாக தரிசனமானார் இந்த இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த 4 சாயலை வச்சு தாயா தூச்சிக்கிட்டு இருக்கிறான். எவனாவது வந்தானே சொல்லுங்க, அண்ணே வாங்கண்ணே, நீங்க நம்ம பைபிள் இருக்கிறபடியே சரிங்கண்ணே. என்னையா சொல்ற? ஆமாண்ணே, நீங்க பூரா எல்கேஜி யூகேஜியில் இருக்கிறீங்க, நாங்க இப்ப யூனிவர்சிட்டி முடிச்சிட்டோம். நீங்க ஒரு மாதிரி பார்க்கிற பார்த்தா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்கும். ஏங்க, ஆடு மாடு வெட்ட சொன்னது யாரு? உங்க ஆண்டவர், என் ஆண்டவர் தானே. பலிபீடத்தை கட்ட சொன்னது யாரு? ஆசரிப்பு கூடாரம் கட்ட சொன்னது யாரு? உடன்படிக்கை பெட்டியை செய்ய சொன்னது யாரு? அப்படியே பரிமாணமா வளர்றாருங்க. நீங்க போன உடனே உங்க தலையில உண்டான தரிசனத்தை வச்சுக்கிட்டு உங்க பைபிள் காலேஜில் இன்ஜெக்ஷன் பண்ணி அனுப்பியிருக்கான் பாருங்க. இதுரா அதுரா அப்புறா இப்புறா நினைச்சுக்கிட்டு இருக்க. இல்ல, உன் பைபிள் காலேஜில் சொல்லி கொடுத்த மாதிரிலாம் என் இயேசு வர மாட்டார். அவர்கிட்ட முழங்கால இருந்து கத்துக்கிட்டா இயேசு வருவார். கைதட்டி கத்தர சோத்தரிப்பமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரிசனங்களை கொடுக்கிற தேவன் அந்த தரிசனத்தின் ஆழத்தை உனக்கு சொல்லி கொடுப்பாரு. ஏன் அங்க மனுஷன் முகம், ஏன் அங்க சிங்க முகம், ஏன் அங்க கழுகு முகம், ஏன் அங்க எருதின் முகம்? இப்போ அதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு முகம், பாதாளத்தையும் பரலோகத்தையும் ஜெயித்த தெய்வம் இயேசுவோட முகம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. இதுதான் கன்க்ளூஷன். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1:17 வாசித்து பாருங்கள். உங்களுடைய எஜமானாகிய என்னுடைய ஆண்டவரிடத்தில் இப்ப பாதாளத்தின் திறவுகோல் இருக்கு. அல்லே சொல்லுங்க. பரதேசின் திறவுகோலுக்கு யோவான் 14 சொல்லிட்டார், நானே வழி நானே சத்தியம். அப்ப என்ன அர்த்தம்? எலை நீ மோட்சத்துக்கு வரணும்னாலும் என்கிட்ட கேட்டு தான் வரணும். பாதாளத்துக்கு நீ போகணும்னா கூட ஏன் உத்தரவு இல்லாமல் போக முடியாது. இதனாலதாங்க இயேசு சொன்னாரு, வானத்தின் கீழும் பூமியின் மேலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க யார்? சகல அதிகாரத்தின் பிள்ளை, சகல அதிகாரத்தின் பிள்ளை. ஆமென். ஒரு சாதாரண ஒரு கட்சிக்காரனே உங்களை என்ன அரட்டுறான். நீங்க சர்வ வல்லவரை உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க பம்மிக்கிட்டு திடுறீங்க. சிலர் இந்த பக்கம் பேய் அடிச்சுன்னு இந்த பக்கம் கூடி ஓடிய போயிடுறது நடந்தது. பெரிய ஆவிக்குரிய சர்ச்சு கன்வென்ஷன் பெங்களூர் 20 நிமிஷம் பேசினாங்க. அப்படி என்னால் முடியாதே அப்படின்னு. இல்லை நீங்கள் வல்லவர் நல்லவர்னு கேள்விப்பட்டோம், சும்மா வந்துருங்க அப்படின்னாங்க. சரி, பைபிளை திறந்து 3 நாளே 10 நிமிஷம் போயிருமாடா. இதுக்கு இது டைமிங், கடவுளுக்கு இவங்க டைமிங் கொடுக்குறாங்க. ஏன்னா அடுத்து 4 சர்வீஸ் இருக்குதான். 4 சர்வீஸும் உப்புக்கு சப்பம் இல்லாமல் திங்குன்னு ஆடிட்டு மங்குன்னு அவ ஆடிட்டு போகிறதுக்கு வச்சுருக்கான் சர்ச்சை. நான் இயேசுநாதரை காட்டுறதுக்கு நீ வைக்கல, நீ சர்ச்சை ஹோட்டல் மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்க, என்டர்டெயின்மெண்ட் கிளப் மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்க. இங்கே இயேசு வர மாட்டார். சரி, போய் ஊற்று தண்ணீரை பாரு. பின்னாடி பூரா குண்டற்பட தொண்டற்பட நிற்கிது. பூரா கிட்டார் என்ன அந்த 3 கீபோர்டு. நம்ம ஒரு கீபோர்டு வாங்குறதுக்கு 1 மாதம் ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. அவன் 3-4 கீபோர்டு வச்சிருக்கான். கிட்டார்னா 3-4 கிட்டாரு. சரி, நம்ம ஊற்று தண்ணீரேன்னு பாட ஆரம்பிச்சோம்ங்க. சர்ச்சில் இருக்கிற 50 பேர் கீழே உருண்டு பேய் ஆடுறான். சர்ச்சுக்கு வந்திருக்கிற 500 பேர்ல 50 பேய் ஆடுது. நீங்க என்ன சொல்றீங்க? இது எந்த ஆவி? இது எந்த ஆவி? சரி பாஸ்டர், நான் பாட்டு நடத்திக்கிட்டு இருக்கேன், நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க. உங்க விசுவாசிகளும் திரும்பி பார்த்தா
ஒரு பயலை காணோம். மேடையில் இன்னும் 15 பேரையும் காணோம். அது சைட்ல இந்த ஸ்கிரீன் பின்னாடியே வாசல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. உள்ள ஓடிட்டாங்க. இது உளுந்து சேர ஆட்டுது புரட்டுது. அப்புறம் என்ன எப்படி வச்சு பிரசங்கம் பண்றது? ஒருத்தர் சொன்னார், சும்மா இறங்கி போய் ஜெபம் பண்ணுங்கய்யா அப்படின்னாரு. சரின்னு பற்றி எல்லாத்துக்கும் 50 பேருக்கும் பேயை விரட்டி முடிக்கிறோம். அடுத்த சர்வீஸுக்கு ஆள் வந்து வெளியே நிற்கிறேன். ஏன்னா இங்கே 20 நிமிஷம் முடிஞ்சு போச்சு பேய் விரட்டுறதுக்கு. அப்போ லெட் ஹோலி ஸ்பிரிட் டு ஒர்க் வித் யூ. நாம ஆண்டவரை டைமிங்கில் அடைச்சிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்காக டெய்லி அப்படி கொடுங்கன்னு சொல்லலை. சகலமும் ஒழுக்கமும் கிரமமாக நடக்க வேண்டும். ஆவியானவர் அன்னைக்கு இறங்கிட்டாரா உடியா இல்லையா சொல்லுங்களேன். பேயக்கையே விரட்டி முடிக்கிறவங்க திரும்பி பார்க்குற டக்குன்னு வந்து 15 பேர் நிற்கிறான். ஏன்னா முடிக்கணுமா? அப்போ அவர் சொல்லிட்டாரு, அடுத்த சர்வீஸில் ஐயா தான் பேசுவார் இல்லையா சொல்லுங்களேன். ஆமென். இப்போ இன்னொரு கூட்டம் கர்த்தர் அந்த ஒரு நாளில் 4 மணி ஆச்சுங்க. காலையில் 10 மணிக்கு உள்ளே போனோம். 4 மணி ஆச்சு. அவங்க சொல்கிறாங்க, இது எப்படி சாத்தியம்? அவங்க நல்லா பாடுறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்லா வீட்டு கூட்டம் நடத்துகிறாங்க, நல்லா ஆத்துமாதாயம் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள எப்படி நீங்கள் வந்து பாட்டு பாடினவுடனே பேய் ஆடுது? அப்போ நான் சொன்னேன், என்னை விட நீங்கள் வல்லவரியா? பேயெல்லாம் பிடிச்சி அதுக்கு பாட்டு பாடவும் ட்ரைனிங் கொடுத்து ஆத்துமாதாயம் பண்ணி உள்ள கரெக்டாக வச்சிருக்க பத்தியா? நீதாயா சூப்பர் ஆள் அப்படின்னு கிண்டல் பண்ணாதீங்க பாஸ்டர். அவன் சபைக்கு உண்மையா இருக்கிறான், தனிப்பட்ட வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கு உண்மையா இல்ல. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்க விசுவாசியும் உங்க பிள்ளைகளும் கர்த்தரோடு செஞ்சிருக்கணும். அதுதான் அந்த அபிஷேகம், அதுதான் அந்த தரிசனம். தரிசனம் உடனே இந்த இது வந்துச்சு, அது வந்துச்சு, இந்த அது இங்கே நடக்கும், இதெல்லாம் வெளிப்பாடுங்க. வெளிப்பாடுகளில் எப்பயுமே உங்கள் வாழ்க்கைக்குரிய உயர்வும் இருக்கும், அது தேசத்துக்குரிய உயர்வும் இருக்கும். யோசேப்புக்கு வெளிப்பாடு வந்தது, சிறைச்சாலையின் அனுபவம் மாறி பிரதம மந்திரியாக மாறினா. ஆனால் அவன் எல்லாருக்கும் ஜீவரட்சணை கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய குடோன் கட்டினான். அல்லே சொல்லுங்க. 7 வருஷத்துக்கு வந்த வருமானத்தை எல்லாம் சேர்த்து வச்சு புழுத்து போகாதபடி பார்த்து கொண்டான். நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்ச நேற்று வச்ச சுண்டக்காய் குழம்பு இன்னைக்கு போனால் கப்படிச்சு மயக்க மருந்து கொடுக்குற குளோரோஃபார்ம் மாதிரி வாடடிக்குது. அல்லேலூயா. அம்மா மாதிரி ஒரு சத்தமாக வரலையே சொல்லுங்க. சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்களா? விவரமாக இருக்கிறீங்க. நீங்கள் வச்ச ஊசி போன குழம்பை சாப்பிட்டு இந்த ஆம்பளை பூரா உயிரோடு இருக்கான் பார்த்தீங்களா? நேற்று வச்ச குழம்பு இன்னைக்கு, நேற்று வச்ச உப்புமா இன்னைக்கு வச்ச இட்லி, நேற்று இட்லி இன்றைக்கு உப்புமா, இன்றைய உப்புமா நாளைக்கு கிச்சடி. சிக்கனமாக இருக்காவலாம். நீங்கள் என்னென்னலாம் டைலாக் பண்ணுறீங்க சாப்பாட்டில், அது போல தான் நம்மளு வெளியே போனால் அங்கங்கே வீட்டில் கேக்கு டீ அடித்து நல்லா எலிசான்பு மாதிரி வயிறை பெருசாக்கிட்டு வந்துடுறது. வீட்டுக்கு வந்தால் ஒன்றும் கொண்டு வர்றது கிடையாது. பாவம் வீட்டம்மா பூரா சாப்பிட்டும் சாப்பிடாம வெளியே போனவர் பத்திரமா வரணுமே. ஆண்டவரை அவரை பத்திரமாய் பார்த்து கொள்ளும். அவர் இருந்தால்தான் என்ன எல்லாரும் சுப மங்களம் உள்ளவர் என்று சொல்வார்கள், இல்லை என்றால் விதவை என்று சொல்வார்கள். இப்படியே கிடக்கிறது. சாப்பிட்டு வரும்போது வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன அல்லேலூயா வர மாட்டேங்குது? சிலர் ஒரு மாதிரி பார்க்குறீங்களே, கொஞ்சம் சிரிக்க வைப்போம். டைம் ஆகுதுல கொஞ்சம் சிரிக்க வைப்போம். என்னாச்சு? சில சொல்றீங்க, நான் பேச தெரியாத திக்குவாயன். அப்படித்தானே? உனக்கு எப்போ திக்குவாய் வந்துச்சு? மோசே 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 இருக்கியாயா? இருக்கான். உனக்கு எப்படா திக்குவாய் வந்துச்சு? 40 வருஷம் எகிப்தில் இருக்கும்போது வரலையே? 40 வருஷம் ஆடு மேய்க்கும் போது வந்துருச்சு. ஆண்டவிட்ட வந்தவனை மட்டும் வந்துருச்சு. ஆமா, ஒரு ஊழியக்காரட்ட கேட்டேன், எப்படிங்க மோசே திக்குவாயானா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், வேற எங்க எத்துரோ வீட்டில் தான். எத்துரோ வீடா? மாமனார் வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். தெரியுமா உனக்கு? மோசே மாமனார் 2 பேர் தான் ஆம்பளை. அந்த வீட்டில் 7 பொம்பளைங்க. புரிஞ்சவங்க ஆவியான சபைக்கு சொல்றதை புரிஞ்சுக்கங்க. இந்த 7 பொம்பளைகளும் படுத்தின பாட்டில் மோசே பூரா
சரிம்மா சாப்பிட்டு போறேன். என்ன கேட்டீங்க? ஒன்றும் கேட்கலம்மா. இதுதான் அந்த சூழல் உங்களுக்குள் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச வீரத்தை கூட ஒண்ணுமில்லைன்னு சொல்ல வச்சிருது. 40 வருஷம் ஆடு மேய்ச்சதுனால அந்த மூளைக்குள்ள அவனுக்குள்ள இருந்த ராஜா போல வளர்க்கப்பட்ட அந்த வீரம், தீரம், பராக்கிரமம், அந்த நீதி செய்கிறது, சுயமா சிந்திக்கிறது எல்லாம் உள்ள மழங்கி போச்சு. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, அனலுமின்றி குளிருமின்றி இருப்பாயானால் கர்த்தர் உன்னை வாந்தி பண்ணி போடுவார். ஒண்ணு அனலாரு இல்ல, ஆமா, ஒன்று ஊழியக்காரன் தான் வைராக்கியமா கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செஞ்சுட்டு சாவு போ மோட்சத்துக்கு. யாரு வேணான்னு சொன்னது? இல்லையா பேசாம போய் டீ கடை வச்சிருங்க, பேசாம போய் ஏதாவது ஒரு வியாபாரத்தை செய்யுங்க. நம்ம ஊர்ல இந்த முச்சந்தில டீ கடை வச்சிருக்காரு பாருங்க, அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறார் தெரியுமா? ஒரு மாசத்துக்கு டீ ஊத்திய 3 லட்சம் 5 லட்சம் சம்பாதிச்சிடாயா தெரியுமா? அவன் வீட்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிச்சுக்கணும் 100 ரூபாய் நகை போட்டு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாயா. ஆனா நம்ம உட்காந்து அழுது 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 மாசம் ஒரு 30,000 பார்க்கறதுக்குள்ள முழங்கால் பூரா வலிக்குது. அப்ப என்ன அர்த்தம்? ஊழியக்காரரே, எங்கோ உன் ஸ்தானத்தை நீ உலகத்தோடு ஒத்து போய்விட்டார். நீ தேவனுடைய மனுஷன், எழும்பி நில், கால் ஒன்றி நில். அல்லேலூயா சொல்லுவோமாக. நாம் எப்படி நிற்கணும் சொல்லுங்க? எப்படி நிற்கணும்? கால் ஒன்றி நிற்கணும். அல்லேலூயா சொல்லுவோமாக. அப்போ இந்த தரிசனம் உள்ள அப்படியே வரும். ஆண்டவர் என்ன செய்ய போகிறேன்னு சொல்வார். ஆமென். அப்போ இந்த தலைக்குள்ள இந்த அபிஷேகம் என்ன செய்யும்? சங்கீதம் 133:1 சொல்லப்பட்டிருக்கிற அந்த அபிஷேகம் ஆரோனுடைய சிரசிலிருந்து வந்து அது தாடியில வடிந்து அது அங்கியில வடியும். அல்ல சொல்லுங்க. இப்போ எப்படிங்க இந்த ஏரியா முழுவதும் திடீர்னு பார்த்தா கோபுரங்களா தெரியுது? அந்த மிஷினரிகள்கிட்ட என்ன இருந்துச்சு? இது மாதிரி அந்நிய பாஷை பேசுனாங்களா? சொல்லுங்க. இது மாதிரி தரிசனம் பேசுனாங்களா? 7 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஜெபம் பண்ணாங்களா? இல்லைங்க. ஒன்னே ஒன்று உண்மையான தியாகம் இருந்துச்சு. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. இன்னைக்கு சொல்லுங்க சொல்லுங்க சார். அப்ப தியாகம் இந்த அபிஷேகத்தின் மூலமா தான் வரும். அல்லே சொல்லுங்க, அல்லே சொல்லுங்க. தயவா சொல்றேன், ஆண்டவரே எனக்கு தியாகத்தை தாரும். ஊழியக்காரங்க கிட்ட முக்கியமா தியாகம் இருக்கணும். தியாகம் இல்லாம இருந்துக்கிட்டு நான் சொல்றதெல்லாம் பழிக்கணும், நான் சொல்றதெல்லாம் நடக்கணும்னா நடக்காது. சாலமோன் ராஜாவுடைய கடைசி காலத்தை பாருங்க. அவன் 3 புத்தகத்தை எழுதினாரா? நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. கடைசியில் வசனம் என்ன சொல்லுது? தன்னுடைய மனைவிகளுக்காக அவன் பல காரியங்களை செய்யும் போது தேவ மனுஷனாகிய ஒருவனை ஆண்டவர் அனுப்பி எச்சரித்தார். கீழ்ப்படியல. ஏன்னா அவன் பாப்புலர் ஃபிகர் கிடையாது. அடுத்து ஆண்டவர் விரோதிகளை எழுப்பினார். முடிஞ்சா? சாலமோனுக்கு அப்புறம் அவன் மகன் காலத்துல 12 ஒன்னா இருந்த கோத்திரம் பிரிஞ்சிச்சா? யூதா கோத்திரம் தனியா, இஸ்ரவேல் கோத்திரம் தனியா பிரிஞ்சு இவங்களுக்குள்ள சண்டை போடுறாங்க. சரி, சகோதரருக்குள்ள சண்டை வரும்போதே மனம் திரும்பினானா? திருந்தல. அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுக்கு முன்னாடியே தரிசனத்திலையும் சொப்பனத்திலையும் உங்களுக்கும் எனக்கும் சொல்லி கொடுப்பார். இதை திரும்பு, இந்த இடத்துல நீ மனம் திரும்பு அப்படி சொல்லி கொடுப்பார். ஒரே ஒரு வசனம் வாசி முடிக்க போறோம். யோபு புத்தகத்துக்கு வாங்க. அவர் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒன்றிலே அங்கு ஆசீர்வாதம். யோபு 33. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கு வசனத்தை நீங்கள் வேகமாக வாசி பார்த்தீங்கன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கு வசனம் சொல்கிறது, ஒன்றிலே அங்கு கண்டிப்பு, ஒன்றிலே தண்டனை. மன்னிங்க, 37 12 13 என்ன சொல்லுது பாருங்க. யோபு 37 12 13. அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடக்கும்படிக்கு அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றி திரிய பண்ணுகிறார். ஒன்றில் தண்டனை. சொல்லுங்க.
எல்லாம் சொல்லுங்க, ஊழியக்காரங்களுக்கு மட்டும்தான் அந்த செய்தி. உங்க வாழ்க்கை நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்திலையும் உங்களை பரிசுத்தப்படுத்துறதுக்கு தேவன் கொடுக்கிற சிட்சை தண்டனை. ஒன்றில் தண்டனை, ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாக, நீங்க இருக்கிற ஊருக்கு உபயோகமாக. இன்னொன்று, ஒன்றில் கிருபையாக அவைகளை வரப்பண்ணுகிறார். யோபே, இதற்கு செவிகொடும், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். சொல்லுங்களா வாய் திறந்து. ஆமா, யோபு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், நிர்வாணியாய் வந்தேன், நீ பைத்தியக்காரிய போல பேசுகிறாய், அப்படி பேசிட்டாரு. ஆனா தம் கட்டி நிக்க முடியல. அடுத்து புலம்ப ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ஒரு சமரசம் பண்ணுகிற தூதனை கொண்டு வாங்க, அவர் என்னிடத்தில் என்ன குற்றம் கண்டுபிடித்தார் பேசினாரா? அப்ப கடைசியில் யோபு 42 3-4 வசனத்தை வாசி பாருங்க. 43 வாயை பொத்தி நிக்கிறேனாரு. அல்லையா சொல்லுவோமாக. இப்ப வேலைக்காரங்க நாம எப்படி இருக்கணும்? வாயை பொத்தி சில நேரத்தில் தியானிக்கணும். ஏன் இப்படி நடந்துச்சு, எதுக்காக இதை கடவுள் அனுமதிச்சாரு? இந்த 3 காரியம் தான் பிரதர். ஒன்றில் தண்டனை இருக்கும், செய்த தவறுகளுக்கு, ரகசிய பாவங்களுக்கு. இன்னொன்று பூமிக்கு உபயோகமா இருக்கும். இன்னொன்னு கிருபை. அல்ல சொல்லுங்க. இது இல்லாம எந்த மனுஷன் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு தலை முடிய கூட கீழே விட பண்ண மாட்டார். நீங்க தயவு செய்து இந்த பிசாசு சோதிக்கிறான், பேய் சோதிக்கிறான்ல, 2வது. எதுக்கு எடுத்தாலும் பேய் பிசாசு, மோகினி பிசாசு, ரத்த காட்டேரி. பைபிள்லயே பிசாசுக்கு வைக்காத பேரை பூரா ஊழியக்காரன் வச்சுக்கிட்டு திர்றாயா. அது சர்ப்பம், பாம்பு, விழுந்து போன ஆவினா இவன் விதவிதமா பேய்க்கு பேர் வைக்கிறான். பேய்க்கு பேர் வைக்கிறதுக்கு அவங்கள அழைச்சாரு, பேயை விரட்டுறதுக்கு அனுமதிச்சாங்க. அல்ல சொல்லுவோமாக. எங்கேயாவது போய் ஜெபிச்சுட்டு உங்க வீட்டுக்கு யாரோ செய்வினை செஞ்சிருக்கிறாங்க, பார்த்துருங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு வர்றது உங்களை அனுப்பல. உங்க வீட்டுக்கு செய்வினை வச்சிருக்காங்க, நீங்க மனம் திரும்புறீங்களா, ஒப்பு கொடுக்குறீங்களா? இப்பொழுது அந்த கட்டு விலகுது. கரெக்டா நீ 3 நாளுக்குள்ள அற்புதத்தை நீ பார்ப்ப, இல்லை இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள பார்ப்ப. கைகளை தட்டி கத்தர சோத்தரிப்போமாக. பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுக்கு அழைக்கல, உங்களை பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுக்கு அழைச்சிருக்காரு. கைகளை தட்டி கத்தர மகிமைப்படுத்துவோமா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அப்ப தலையில என்ன வரணும்? தலையை கொடுத்துடணும். இந்தாங்க சாமி, இனி எங்க கொண்டு போவோமோ கொண்டு போங்க. என்ன செய்ய சித்தமா இருக்கு சிந்திக்க கூடாது. அங்க அவர்கிட்ட போய் நின்றுக்கிட்டு இதை இந்த பட்டையை உரிக்கலாமா, புள்ளி புள்ளியா போட்ட ஆடு நமக்கு கிடைக்குமா, இப்படிலாம் யோசிக்க கூடாது. அல்லையே சொல்லுங்களேன். அல்லையே சொல்லுவோமே, அல்லையே சொல்லுவோமே. ஆமென். இன்னும் உங்களுக்கு சொல்றேன், வீட்டில் சென்று யோவான் எழுதின 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 1 யோவான் 3 போய் பாருங்க. 2ஆம் வசனத்தில் அவர்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? இனிமேல் நாம் எப்படி இருப்போம்னு சொல்றாங்க. 1 யோவான் 3. அவர் சொல்ற, எனக்கு இன்னும் விளங்கவில்லை, அறியாமல் இருக்கிறோம், ஒருவேளை நாம் அவரை போல் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்போ தேவனுடைய மனுஷன் என்ன செய்யணும்? இனி எப்படி இருப்பீங்கன்னு கேட்டால் பின்னாடி நடக்க போகிற காரியத்தை சொல்லணும்ல. அறியோம்னு சொன்னார். இதை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். அறியோம் நான் சொல்கிறேன், என் கூட மார்பில் படுத்திருந்தோம், இன்னும் அறியோம் நான் சொல்கிறேன், உன்னைய தூக்கி பத்மு தீவில் போடுறேன்னு சொல்லி ஆண்டவர் அனுமதிச்சு தான் பத்மு தீவில் போட்டான். ஆண்டவர் அனுமதிக்காமல் சாத்தானும் வராது, சத்துரும் வரமாட்டான். ஆண்டவர் அனுமதி கொடுக்கலாம், தலையில் இருக்கிற முடி கூட கீழே விடாது. ஏன்னா நீ தேவனுடைய மனுஷன், தேவனால் அழைக்கப்பட்டவன், உண்மை உள்ளவன் என்று கருதி உங்களை என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஏதோ ஒரு இடத்துல அவர் இருதயத்தை தொட்டிருக்கீங்க நீங்க. அல்லையே சொல்லுங்க. உங்கள் எண்ணத்திலும் பல சோம்பேறித்தனங்கள், பல பலவீனங்கள், பல நம்பிக்கைகள், பல சித்தாந்தங்கள் நமக்குள்ள இருந்தாலும் நமக்குள்ள ஏதோ ஒரு உண்மை இருக்கு. அதனால தான் இங்கே 7 மணி நேரம் உட்காந்துருக்குறோம். அப்போ உங்களை உண்மை உள்ளவனுக்கு, உத்தமமாக நடக்கிறவளுக்கு நன்மையே. ஆமாம், நீங்கள் பாட்டுக்கு சோம் பண்ணுங்க. கூப்பிட்டு கொடுப்பான் காரை. அல்லையே சொல்லுவோமாக. கூப்பிட்டு பைபிளை வாங்கிட்டு போன்னு சொல்லுவான். அல்லையே சொல்லுங்க. ஆனால் தயவு செய்து நீங்கள் போய் யார்கிட்டையும் என்ன செய்யாதீங்க, ஆமாம் கேட்காதீங்க. உம்மட்ட கேட்ப சாமி, நீ தானே என்னை ஒழுத்து அழைச்ச, சம்பளம் போடுங்க. இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி ஆயத்தம்? நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் தெருவில் நடக்கும் போதே அற்புதம் நடக்கும். அன்னைக்கு அப்போஸ்தலர் காலத்தோட முடிந்து விடவில்லை. அப்போஸ்தலர் காலத்தில் மட்டும் முற்றுப்புள்ளி ஆமேன் போட்டு முடிக்கல.
அது எழுதிக்கிட்டே இருக்கும். நீங்களும் நானும் ஒவ்வொரு அதிகாரமாக அதில் ஒரு அணுவாக எழுதிக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஆண்டவர் இன்றைக்கு உங்களை இந்த மாதிரி நம்ம ஒப்பு கொடுக்கலைன்னா தான் இந்த கனநித்திரையின் ஆவின்னு ஒன்று இருக்கு. ஜெபம் பண்ணும் போதே தூங்குறது, அலுப்புல தூங்குறது வேற. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு முழுசு நம்ம கீழ்ப்படியாம இருக்கிறோம். தயவாக இந்த தரிசனம், இந்த அபிஷேகம் இந்த நாளிலிருந்து இறங்கி நாம என்ன ஜெபிச்சிருக்கோம்? 100 கிலோமீட்டர்ஸ் ரவுண்டுக்கு வானம் திறந்திருக்கும், வாசல் திறந்திருக்கும். கர்த்தர் சொல்ற இடத்துக்கு மட்டும் போங்க, அவர் செய்ய சொல்றதை மட்டும் செய்யுங்க. ஒரு அடி கூட்டாதீங்க, ஒரு அடி குறைக்காதீங்க. பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம் பெறாத நோவாவே அப்படிதாங்க செஞ்சான். ஒரு கதவு, ஒரு ஜன்னல். நீங்களா இருந்தால் எத்தனை ஜன்னல் இந்த சர்ச்சுக்கு? 1 2 3 4, இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4, அந்த பக்கம் 10 ஜன்னல் வச்ச இன்னும் வேக்காடா இருக்கு. நோவா எப்படி இருந்திருப்பாரு? 4 குடும்பம் வாழணும்ல, 4 ரூம் 4 ஜன்னல் கட்டிக்கிறேன்னு சொன்னானா? அப்ப எப்படிங்க குடும்பம் நடத்தினா? அவன் அந்த 1 வருஷம் கஷ்டப்பட்டாங்க, அதுக்கு அடுத்து புறம் பூமி அனைத்துக்கு அவன் தாங்க ராஜா. அழலிய வர மாட்டேங்குது. வேலையை கட்டுறதுக்கு 150 வருஷம், வேலைக்குள்ள 1 வருஷம், தண்ணி வத்தி வர்றதுக்கு 1 வருஷம். கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படுங்க, அப்புறம் ராஜா மாதிரி இருப்பீங்க. அழலிய சொல்லுங்களேன். எடுத்த உடனே ராஜா ஆகணும்னு நினைச்சீங்க, அடுத்து கூஜாவா தான் ஆகிருவீங்க. அப்படியே எழுந்து நிற்க போறோம். ஆண்டவரே, என் தலைக்குள்ள இருக்கிற எண்ணங்களில் இருக்கிற பழைய எகிப்து, பழைய சிந்தனைகள், பழைய என்னுடைய வீழ்ச்சி, பழைய என்னுடைய அவமானம், இதெல்லாம் பிடுங்குங்க. எனக்கு இப்போ பரலோக தரிசனத்தை கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரு? ஏசாயா 51:11 படி நித்திய மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சி என்ன அர்த்தம்? யாராலும் எடுக்க முடியாது. ஆமென், ஆமென். ரட்சிப்பின் சந்தோஷங்கிறது ஆத்மாவில் மட்டும்தான், மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். இவர் அதை சொல்ல வெளியரங்கமாக்குறாரு. உங்களோட அவர் இருக்கிறேன்னு வெளியரங்கமாக்குறாரு. உங்க பிள்ளைகளை வெளியரங்கமாக்குறாரு. அல்லேலூயா. உங்களை நீங்க தேசத்தில் அறியப்படுவீங்க, தேசத்தில் அறியப்படுவீங்க. தேவனுடைய மனுஷன் எங்க? இதோ இங்கே இருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய மனுஷன் வீட்டுக்கு போனா அங்க சவுல், கழுதை தேடி வந்த சவுல் என்ன செய்யணும்? ராஜாவை மாறணும். நீ வருவதற்கு 1 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாரு. அது அபிஷேகங்க. நீ போகலாம், உன் வேலைக்காரன் இப்பொழுதே சுகமாயிருக்கிறான். இயேசு சொன்ன அந்த நாளிகையிலே, இயேசு சொன்ன அந்த நாளிகையிலே வேலைக்காரன் சுகமானான். அப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம ஜெபிக்கிற இந்த வேளையில, இந்த நாளிகையில உன் சத்துரு தலதெறிக்க ஓடிக்கிட்டு இருப்பான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ. ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர்.